மார்கழி தொடர் சொற்பொழிவு நிகழ்விலே ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கும் தாயச் சிறந்த தயவு காட்டி இந்த ஒரு நல்ல வாய்ப்பை அடியேனுக்கு வழங்கிய இந்த திருக்கோவிலுடைய செயலலுவலர் பெருமதிற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருவாளர் சிவத்திரு ஆர் ரமணி ஐயா அவர்களுக்கும், அதுபோல இந்த ஆலய விழபார தொண்டுசீர் திருக்கூட்டத்தை அடியேனுக்கு தெரிந்த வரையில் 40 வருட பழக்கம். அதற்கு முன்பிருந்தே அவர் தன்னை ஒரு சிறு தொண்டராக பாவித்து கொண்டு வாழும் கலியுக சிறு தொண்டராக ஒருங்கிணைப்பாளராக வழங்கக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய எல்லா காரியத்திற்கும் ஆணிவேராக இருக்கக்கூடிய சிவத்திரு வா நாகராஜன் ஐயா அவருடைய குடும்பத்தார்களுக்கும், இங்கே வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கிற அடியார் பெருமக்கள் அனைவருடைய குடும்பங்களுக்கும் எல்லாம் வல்ல சிவன் தம்முடைய அளப்பெரும் கருணையினாலே நீண்ட ஆயுள் நிறை செல்வம் தந்து வாழ வைக்க வென்று சிவன்கடலை சிந்திக்கக்கூடிய அளவிலே அடியேனுக்கு வழங்கப்பட்ட தலைப்பு எல்லாம் சிவன் செயல் என்கின்ற தலைப்பு. சிவபெருமானுக்கு சகர்சநாமம் உண்டு. அந்த சகர்சநாமத்தில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவர்களை சொல்கிறேன். உயர்ந்த ஒரு நாமா ஒன்று இருக்குது. அது ஆசுதோஷி அப்படின்ற நாமம். இன்றைக்கும் கல்கட்டா போனீங்கன்னா ஆசுதோஷின்ற பேரில் பல சிவாலயங்கள் சிவபெருமானுக்கு உண்டு. ஆசுதோஷி என்கிற நாமத்துக்கு, சிவ திருநாமத்துக்கு என்ன பொருள்னா, நாம் கேட்காமையே கொடுக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். நம்ம கேட்டு தான் கொடுப்பாள் தாய், ஆனால் கேட்காமையே கொடுக்குறவன் யாருன்னா பரமேஸ்வரன் ஒருத்தந்தான். இது அடியேன்னு சொல்லலை, அருளாள பெருமக்கள் தம்முடைய பதிகங்களிலே பாடியிருக்கிறார்கள். அந்த வகையில் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீர் பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள் ஒளிபெருக்கி ஒப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனைத் தொடர்ந்து சிக்கனப் பிடித்தேன், எங்கு எழுந்து அருள்வது இனியே. நேர போய் சிவன் கழலை பிடிச்சிக்கணுங்க. வேறு எந்த காரியமும் நம்ம செய்ய வேண்டியதே கிடையாது. உங்களுக்கெல்லாம் புரியும்படியாக சொல்லணும்னா, இங்கே கோயிலுக்கு காரணீஸ்வரர் கோயிலுக்கு எங்கேயாவது ஒரு திண்ணையோ சிவரோ மண்டபமோ தூணோ கிடச்சா அப்படியே சாஞ்சி கண்ணை மூடின்னு உட்காந்துட்டா நேரம் போகிறதே தெரியாது. எதுவுமே செய்ய வேண்டாங்க. அப்படி உட்காந்துருக்கிற பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஷவனேன்னு உட்காந்துருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே செய்யாத உட்காந்து பாருங்க, கோவிலில் ஷவனேன்னு உட்காந்துருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தர் ஓடுறார், கூட்டுறார், பெருக்கிறார், கோலம் போடுறார், தண்ணி கொண்டு வர்றார், அபிஷேகத்துக்கு எல்லாம் பண்ணுறார். என்ன சார் அப்படி 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 உழைக்கிறாரேனா? அவர் உடம்புல சக்தி இருக்குது சார். அப்போ உழைக்கணும்னா சக்தி தேவை. ஓய்வாக ஆனந்தமாக இருக்கணும்னா சிவம்தான் தேவை. நமக்கு உழைப்பு என்பதே ஆனந்தத்தை பெறதான் உழைக்கிறோம். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மண்டு போன மந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. அந்த கோடி எத்தனை கோடின்னு கணக்கில் இல்லைன்னுட்டார் சிவவாக்கிய சித்தர். ஓடி ஓடி உழைக்கிறான், இறைவனை கடைசியில் தேடுறான். கிடைக்கிறாரா சிவன்னா? நான்முகனும் மாலும் காணா வண்ணமும் உள்ளது நீரு என்கிறார் திருஞான சம்பந்த திருநீற்று திருப்பதிகத்திலே, திரு ஆலவாய் திருப்பதிகத்திலே. பிரம்மா விஷ்ணு தேடியே கிடைக்காதவன் பரமேஸ்வரன். ஆனால் அவர் தேடி ஓடினால்தான் அவர் கிடைக்க மாட்டார்.
அப்போ என்ன பண்ணணும்னா, எல்லாம் சிவன் செயல், எல்லாமே அவன் செயல், அவன் நடத்தினா மட்டும்தான் நம்ம நடக்க முடியும். வள்ளலா பெருமாள் சொல்வார், பாட்டு வித்தால் பாடுகிறேன், பணிவித்தால் பணிகிறேன், கூட்டு வித்தால் கூடுகிறேன், குழைவித்தால் குழைகிறேன், ஆட்டு வித்தால் ஆடுகிறேன், இச்சிறியனால் ஆவதென்னேனர். ராமலிங்க சுவாமி சொல்கிறார், நீ என்ன சொல்கிறியோ அது நான் கீ கொடுத்த பொம்மை மாதிரி பண்ணின்னு இருக்கே. ஒரு படி மேலே போய் பட்டினத்தார் சொன்னார், நன்னாரிற் கட்டிய சூத்திரப்பாவை கரணம் நன்னார் தப்பினால் ஆடுமோ உன்னால் நானும் இங்கே இயங்குவதென்றால் என்னால் ஆவது ஏது இங்கு கட்சி ஏகம்பனேனர் பட்டினத்தார் சொன்னார். பொம்மலாட்டக்காரன் 10 விரலில் ஒரு பொம்மைக்கு கையில், காலில், வாயில், உதட்டில், கழுத்தில், தோள்பட்டையில் கயிறை கட்டி இப்படியே ஆட்டுவான். இவன் ஆட்ட ஆட்ட அந்த பொம்மை அப்படியே பேசுகிற மாதிரியே கையை காலை தூக்கி ஆடின்னு இருக்கோம். நாம் அப்படியே ஆனந்தமாக ரசிப்போம். இது எப்படி அழகாக நடிக்கிறது, ஒரு பொம்மை நடிக்கிறது, பேசுறது, ஆடுறது அப்படின்னு. ஆனால் அதுவாக பண்ணுறது, பின்னாடி ஒருத்தன் உட்காந்து ஆட்டுகின்றான். ஆட்டுவித்தால் அறொருவர் ஆடாக்காலே காட்டுவித்தார் அறொருவர் காண்பாரேன்னு அப்பர் பெருமான் பேசுகிறார். அப்போ அவர் ஆட்டினா அந்த பொம்மை ஆடுறது, அவர் விட்டுட்டா இந்த பொம்மை என்ன ஆகுது, அப்படியே கீழே விழுந்துடும். அப்போது தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவன் சிவம், தெளியலைன்னா ஜீவன் சவம், அவ்வளோதாங்க வித்தியாசம். இப்போ எல்லாமே சிவன் செயல்தான். உதாரணத்துக்கு சம்பந்தர் அவள் அப்பா குளத்தில் இறங்கினார் திருத்தோணிபுரம் என்கிற சீர்காழியில். காலையில் சிவனை வணங்குவதற்காக விரதியராக அப்பா சிவபாதகர் இறங்கினார். அப்பாவை காணோன்னு குழந்தை அழுதான். அவன் அழுகையை நிறுத்தத்துக்கு என்ன பண்ணணும், குழந்தை அழுதா தாய்மார்களுக்கு தெரியும், எதையா தூக்கி கையில் கொடுத்தா நின்றுடும். உடனே பகவானுக்கு நம்மளை விட பதற்றம். உடனே உமையம்மை அழைச்சின்றார். பார்வதி சமேதரா தோடுடைய சிவையன் விட ஏறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசியன் உள்ளம் கவர் கல்வண்ண அந்த குழந்தைக்கு முதல்ல பாலை கொடுத்து அந்த குழந்தையோட அழுகையை ஸ்டாப் பண்ணான். அது யாருன்னா பரமேஸ்வரன் தான். ஒரு குழந்தை அழுத போது பாலை கொடுத்ததும் பரமேஸ்வரன் தான். இந்த குழந்தை இனிமேல் பாலுக்காக அழவே கூடாதுன்னு உபமன்யூன்ற ஒரு குழந்தைக்கு வசிஷ்டருடைய சகோதரி பேரன் தில்லை சிற்றம்பலம் என்கிற சிதம்பரத்திலே பார்க்கடலையே கொண்டு கொடுத்தாருங்க சிவபெருமான். பாலுக்கு பாலகன் வெண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பெருமான் என்று சேந்தனார் திருப்பல்லாண்டில் சிவகருணையை போட்டிருக்கிறார். ஒரு குழந்தை அழுதா நிறுத்துறதுக்கு பொற்கலசத்தில் பால் எடுத்துன்னு உமையம்மையை கூட்டின்னு சீர்காழியில் ஓடி வந்தது சிவன்தான். இன்னொரு குழந்தை சிதம்பரத்தில் அழுத போது இனிமேல் பாலுக்காக இந்த குழந்தை அழவே கூடாதுன்னு பார்க்கடலையே கொண்டு கொடுத்தாருங்க. எப்பெல்லாம் பசிக்கிறதோ சாப்பிட்டு சாப்பிட்டு விளையாடிகிட்டே இருக்கட்டும், இன்னொரு தடவை இந்த ஜென்மாவில் இந்த குழந்தை பால் வேணும் பசிக்கிறதுன்னு அழக்கூடாது அப்படின்னு. ஒரு குழந்தை எவ்வளோங்க பால் சாப்பிடும், கடலாக சாப்பிடும். அப்படி கொடுக்கிறவன்னா அளப்பெரும் கருணை. அதனால தான் அவனுக்கு அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெரும் ஜோதி. அதனால தான் அவனுக்கு ஆசுதோஷின்னு பேர். நாம் கொஞ்சம் கேட்டால் அவன் கடல் போல் அள்ளி கொடுக்கக்கூடிய கருணை உள்ளவன் காரணீஸ்வரன். ஒரு குழந்தைய பால் கொடுத்தவனும் அவன்தான். குழந்தை இனிமே பாலுக்காக அழவே கூடாதுன்னு கடலையே கொடுத்தனும் சிவன்தான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பொன் கேட்ட போது பறவையார் அனுப்பி வச்சார், எனக்கு பர்த்டே பார்ட்டி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸோட. உங்கள் ஃப்ரெண்டு தான் ஆரூர் தோழனாச்சே, நீங்கள் தம்பிரான் தோழனாச்சே, உங்களை பார்த்தாலே பயப்படுவார் வந்தொண்டன், நீங்கள் போய் பொண்ணு வாங்கிட்டு வாங்கோன்னா. அவர் சொன்னார், அவரே பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து பொன்போல மேனியனவன். நம்ம காரணீஸ்வர பெருமான் அம்பாளுக்கு என்ன நாமம்னா சொர்ணாம்பிகை. ஒரு தடவை நீங்கள் விளக்கு போட்டேன்னா காரணீஸ்வர பெருமானுக்கு அம்பாள் பார்ப்பார். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியாமணம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் என்று சொர்ணத்தை வர்ஷிக்கிறவள். அதுதான் அவள் சொர்ணாம்பிகை. பணக்கட்ட மெயினாக வராதுங்க.
எல்லாத்துக்கும் காரணம் எதுங்க? பணம் தானே. அந்த கட்டம் வராது. அதனால தான் அவர் காரணீஸ்வரர், அவர் சொர்ணாம்பிகை. எப்போவுமே தெரிஞ்சுட்டு பண்ணால் அதுக்கு பலன் அதிகம். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் திருவடிக்கு பல்லோரும் எத்த பணிந்து. சுந்தரர் பணம் வேணும்னு கேட்டார், பொன் வேணும்னு கேட்டார். பொன்னும் மெய்ப்பொருளும் தருபானை போகமெல்லாம் புணர்ப்பானை. விருதாச்சலத்தில் இவர் சிவன்கிட்ட அப்ளிகேஷன் போட்டுட்டு, அது ஒரு பழஞ்ச கோவில் இருக்கிறதுலே பழைய மலைனா விருதாச்சலத்தில் இருக்கிற கோவில் தான். அதுக்கு பேரே பழமலைநாதர். அவர் சுவாமி பேர் விருத்தகிரீஸ்வரர். விருத்தன்னா ரொம்ப வயசானவர்னு அர்த்தம், தொண்டு கிழம். அவரை போல் ஒரு கிழவன் கிடையாதுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு விருத்தன். அது கிரினா மலை, விருத்தகிரி பழமலை, பழமலைநாதர் அங்கே சுவாமி. ரொம்ப பழைய கோவில். அது என்ன பண்ணார், கோவில் சிதிலம் அடைஞ்சு உள்ளே இருக்கிற செங்கல்லாம் தொட்டால் கையில் எடுத்துடுற மாதிரி இருக்குது. இவர் சிவன்கிட்ட அப்ளிகேஷன் போட்டு எனக்கு பணம் வேணும்னு தலைமாட்டில் வச்சுன்னு படுத்துவிட்டார். ஆனால் இப்போ கஷ்டம்லாம் யாருக்கு வந்துடுச்சுன்னா பரமேஸ்வரன் வந்துடுத்து. அந்த அம்மா போன மனுஷன் பணம் வாங்கிட்டு வருவார்னு வெயிட் பண்ணிட்டுருக்கா வீட்டில். இவர் போய் தான் அங்கே ஏற்பாடு நடக்கணும். இவரோ எல்லாம் சிவன் பார்த்துப்பார், எல்லாம் சிவன் செயல்னு ஒரு செங்கலை உருவி தலைக்கு வச்சுன்னு படுத்து தூங்கிட்டார். அப்படியே தோளில் போட்ட துண்டை கீழே போட்டு படுத்து தூங்கிட்டார். இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, புறாவுக்கும் குருவிக்கும் இருக்கிற வித்தியாசங்க. அது என்ன புறா குருவின்னா, இந்த புறாக்களுக்கு நீங்கள் எவ்வளோ தானியம் இறைச்சாலும் அது வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு மீதி எவ்வளோ ஒரு மூட்டை தானியம் இருந்தாலும் கண்டுக்காமல் கலந்து போயிடும். வயிறு ரொம்பிடுத்து போதும், அடுத்து பசிக்கும் போது பார்த்துக்கலாம். அதுதான் ஆண்கள். ஆனால் பெண்கள் குருவி மாதிரி நெல்மணி சதுரிருந்தால் அந்த ஒரு அலகில் ஒரு நெல் தான் எடுக்க முடியும். அதை எடுத்து அது சாப்பிடாது. அதை எடுத்துன்னு போய் நேராக பறந்து போய் தன் கூட்டில் வச்சுட்டு திரும்பி ஒரு நெல்மணியை எடுக்கும். அது மாதிரி சிறுக சிறுக குருவி சேர்த்தா போலேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த அம்மா கடுகு டப்பா, வெந்தய டப்பா, 5 ரூபா 10 ரூபா எது கொடுத்தாலும் தனக்குன்னு எதுவும் வாங்கிக்க தெரியாது. எல்லாத்தையும் போட்டு சேர்த்து வச்சு கடைசியில் சுருக்கு பையில் வச்சு போகும்போது பேரப்பிள்ளையை கூட்டு கையில் கொடுத்துட்டு போவான். இந்த குருவி சேர்க்குறா போல் சேர்க்கறதுன்னா அது பெண்கள் தான். ஆண்கள் புறா மாதிரி வயிறு ரொம்பிடுத்துனா அடுத்த வேளை சிவன் பார்த்துப்பார்னு கிளம்பி போயிட்டே இருப்பான். அது மாதிரி இவர் மனைவி பொண்ணு வாங்கிடுவான்னா சுவாமி பார்த்துப்பார், பொன்னார் மேனியாவன் அப்படின்னு தலைக்கு ஒரு அழகாக செங்கலை வச்சுன்னு படுத்தார். நிம்மதியாக தூங்கிட்டார். யாருக்கு மனசில் கவலை இல்லையோ அவங்களுக்கு தாங்க தூக்கம் வரும். நீங்கள் கவலை இருந்தால் தூக்கம் வரவே வராது. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. அப்போ அந்த கவலையை போக்குறதுக்கு ஒரே மருந்து என்ன தெரியுமா? காரணீஸ்வர பெருமானுடைய திருவடி மலர்கள் தான். அதை நினச்சிட்டு படுத்தீங்களான்னா நிம்மதியான உறக்கம் என்பது வரும். கண்ட சீரியலை பார்த்துட்டு படுத்துனீங்களான்னா பேய் பிசாசு சொப்பனத்தில் ஆடும். அப்போது நாம் தான் நம்முடைய எண்ணங்களுக்கு காரணம். இவர் படுத்துட்டார். உடனே காலில் எழுந்து அப்போ தான் நினைப்பு வருது தூக்கத்தில், மனைவி பணம் கேட்டாலே பொண்ணு கேட்டாலே நான் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டேனேன்னு அப்படின்னு துண்டை உதறி தோளில் போடுறாரு. எந்த கல்லை எடுத்து தலைக்கு வச்சுட்டாரோ அது செங்கல் இல்லை, பொன்னாக மாறி இருக்கு. எல்லாம் சிவன் செயல்னு எடுத்துன்னு போய் கொடுத்துட்டார். அப்படி தானே திருஆவடுதுறையில் அவள் அப்பா சிவபாதகர் சீர்காழியில் நான் யாகம் பண்ண போகிறேன், நீ தான் ஞானப்பால் உண்டவனாச்சே, உங்கள் அப்பா கிட்ட கேட்டு பணம் வாங்கி கொடுன்ன போது அவர் சொன்னார், பணத்து மேலே எனக்கு ஆசை கிடையாது, பகவானுடைய பதத்தின் மேலே தான் ஆசை இருக்குன்னு சொன்ன உடனே சிவபெருமா என்ன இருந்தாலும் நான் லோகநாயகன் உலகத்துக்கு அப்பான்னா உங்கள் அப்பா சிவபாதகர். அவள் அப்பா மனசு கோணாமல் ஒரு பிள்ளை நடந்துக்கணும். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளெனும் சொல் என்கிறார் வள்ளுவர். ஒரு குழந்தைய அப்பா நன்னா படிக்க வச்சு வளர்க்குறான்னா கடைசியில் நன்னா சம்பாதிச்சோன்னா அப்பா கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுறதுக்கு இல்லை, கடைசி காலத்தில் இவன் நன்னா வச்சு காப்பாற்றணும். அதுக்காக அவர் காப்பாற்றுறார். சொத்தை விற்று எல்லாத்தையும் விற்று வீட்டை விற்று எல்லாம் பண்ணால் கடைசியில் அப்பனையும் ஆத்தாளையும் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டு போயிடுவான். என் பொண்டாட்டிக்கும் அவளுக்கும் ஆறுது இல்லை சார், மாதத்தில் ஒரு நாள் போய் பார்த்துப்பேன், எது கேட்டாலும் ஃபோனில் பேசிக்கலாம், பணம் மணி ஆர்டரில் அனுப்புகிறேன்.
எதற்காக உங்கள் அப்பா பெற்றார்? நீ ஏடிஎம் மிஷினா நீ? அது மாதிரி உங்கள் அப்பா உன்னை விட்டுடாதரான்னு சொல்லி சிவபாதகர் சம்பந்தருக்கு இந்த ஜென்மால் அப்பா, எல்லா ஜென்மாலையும் அப்பா யாருன்னா தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன் ஆயு நின்பால் அன்பு செய்வான் அதறிக்கின்றது உள்ளம் ஆயமாய காயும் தன்னுள் ஐவர் நின்றாடல் ஒட்டாகார் ஆயார் மாயமே என்று அழுகின்றேன் வலிவலம் மேயவனே. சம்பந்த பெருமான் அழகா பாடுறார். திருவலிவலம் என்கிற சிவத்தலத்திலே, அப்பா நீதான் எனக்கு அப்பா, அம்மானா நீதான் எனக்கு அம்மா, அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். எல்லாமே அவன்தான், எல்லாம் அவன் செயல், எல்லாம் சிவன் செயல். உடனே சுந்தரருக்கு பொண்ணை கொடுத்ததும் சிவன்தான், சிவன் செயல். அதே சுந்தரர் திருமுருகன் பூண்டி போனபோது கொடுத்த பொண்ணை பூதகணத்தை விட்டு பிட்பாக்கெட் அடிக்க வச்சதும் அதே சிவன் தான். எல்லாத்தையும் வழிபறி பண்ணி வந்துடுத்து சிவனுடைய பூதகணங்கள். உடனே அழறார் அப்படியே. ஓஹோ இதுதான் சிவன் செயலா? கொடுக்குறாமாய் கொடுத்துட்டு இந்த பக்கம் கொடுத்துட்டு அந்த பக்கம் உருவின் போயிட்டியே அப்படின்னு போய் எத்துக்கு நீரிருந்தீர் திருமுருகன் பூண்டியாரேன்னு நிந்தா துதியாக 10 பாடல் திருமுருகன் பூண்டியில் பாடினார். அப்போ தான் சுவாமி சொல்கிறார், பணத்தை கேட்டு நான் கொடுத்தேன், எனக்கு ஒரு பாட்டு வேணும்னு கேட்டால் நீ கொடுத்தியா? பஞ்சுமந்த பாடல் பரிசுபெரும் பாகத்தன். நமக்கு நிறைய பொண்ணை கொடுப்பான், ஆனால் அவன் திரும்ப கேட்குறதெல்லாம் நம்முடைய அன்பை மட்டும் கேட்பான். நம்மக்கிட்ட என்னங்க அவன் பணங்காச்சா வேணும் காரணீஸ்வர பெருமானுக்கு? வீட்டை எழுதி வைக்கணுமா, சொத்தை எழுதி வைக்கணுமா, நகை வாங்கி போடணுமா, கார் பங்களா வாங்கி கொடுக்கணுமா? சுவாமிக்கு பேரே தியாகராஜன்னு பேர். லோகத்தில் எல்லாம் தியாகராஜன் பேர் வச்சுப்பான். ஆனால் கோவிலுக்கு ஒரு டியூப்லைட் வாங்கி கொடுத்தா இந்த தாத்தாவுடைய இந்த பேரனுடைய எல்லா பேரையும் போட்டு உபயம்னு எழுதியிருப்பான். அவன் பேர் தான் தெரியும், வெளிச்சம் தெரியாது. ஆனால் அது இல்லை தியாகம். பகவான் தனக்கு இருந்த ஒரு உடம்பை 2 பேருக்கு பங்கு போட்டு கொடுத்துட்டார். இதை நான் சொல்லலே, திருவாரூர் நான்மணி மாலையில் குமரகுருதாச சுவாமிகள் பாடுறார், சிவனே உனக்கு உடம்போ 1 இடும் பங்கு 2ன்னர். ஒரு உடம்பு தான் பரமேஸ்வரனுக்கு, அதை 2 பாகம் போட்டு 2 பேர் கொடுத்துட்டார். இடப்பக்கத்தை உமாமகேஸ்வரி கொடுத்துட்டார், வலப்பக்கத்தை அவள் அண்ணா சங்கர நாராயணனுக்கு கொடுத்துட்டார். இன்றைக்கும் நீங்கள் போனெல்லாம் சங்கர நாராயணர் கோவிலில் வலது பக்கம் நாராயணன் இருக்கார், இடது பக்கம் சிவன் இருக்கார். இடது பாகத்தை அம்மை கொடுத்துட்டார். இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இலகி என்று விராபட்டர் அபிராமி அந்தாயில் பாடுறார். உரைகின்ற நின் திருக்கோவில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ. கோவில் அம்பாளுக்கு எங்கே இருக்குன்னா சிவனுடைய இடது பக்கத்தில் இருக்குன்ட்டார். அப்போது உடம்ப 2 பாதி போட்டு தனக்குன்னு எதுவும் வச்சுக்க தெரியாத கொடுக்குற ஒரே மனுஷன் யாருன்னா பரமேஸ்வரன் தான். அப்படிப்பட்ட ஒரு பேரருளாளன் அவர் கொடுப்பவனும் அவனே, கொடுத்ததை திருப்ப வட்டியோடு வாங்கிக்கிறனும் சுவாமி தான். அதுபோல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாங்கினாரே தவிர அவர்கிட்டருந்து அதே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவையார் வீட்டில் மணி அரிசி இல்லை அப்படின்னோடனே உடனே குண்டையூர் கிழாக்கு சொப்பனத்தில் போய் சொல்லி திருக்கொப்படியூர் அவினாசியில் அவர் மூட்டை மூட்டையாக நெல்மணியை அனுப்புன்னு சொல்லி திருவாரூர் வீதியெல்லாம் நெல்மணியை கொண்டு வந்து கொட்டினதும் பரமேஸ்வரன் தான். ஒரு கை சோரத்துக்கு வழி இல்லைன்னு கேட்டபோது வீதியெல்லாம் நெல் மூட்டையை கொண்டு வந்து பூதகணங்களை கொண்டு சுந்தரர் இனிமேல் சாப்பாட்டு பிரச்சனை அவருக்கு வரப்படாது அப்படின்னு கொட்டினார். வீதியெல்லாம் நெல்லாக கொட்டினார். உடனே அது மாதிரி கொட்டினோம் சிவன்தான். அதே சிவன் திருநெல்வேலியில் அதுபோல் சப்தத்தான தலத்தில் ஒரு சிவனடியார் தான் வயலில் விளைந்த நெல்லை அமுதாக்கி சிவனுக்கு எடுத்துன்னு போகும்போது வரப்பு தடுக்கி வயலில் கொட்டிட்டார். ஆகா, நான் பரமேஸ்வரனுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு வந்த அன்னம் பாழாயிடுதே
அப்படின்னு இனிமேல் எப்படி அமுதூட்டுவேன் இறைவனுக்குன்னு ஓன்னு உட்காந்து ஒப்பாரி வச்சார். நமக்கெல்லாம் காரியம் நம்ம போல் மனசு போல் போயிட்டே இருந்தால் ஒரு பிரச்சனை இல்லைங்க. அதில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடுச்சுன்னா அப்படியே தள்ளகை வச்சுன்னு உட்காந்துருவோம், உலகமே அழிஞ்சு போயிடுத்துன்னு. இனிமேல் அடுத்து அவனுக்கு ஒன்றுமே ஓடாது. அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் ஆறுதல் சொல்லி தூக்கி விட்டு அவனை கிளப்பி விட்டு உசுப்பேற்றி விட்டு அவனுக்கு எவ்வளோ பிரயத்தனம் பண்ணால் அந்த வேலை நடக்கும் பார்த்துங்க. இதெல்லாம் யார் பண்ணுறான்னா பரமேஸ்வரன் தான். உடனே அழுதுந்தார். சுவாமி பார்த்தார், ஏண்டா ஒரு கவலம் சோத்து போயிட்டேனா அழறே, உலகத்துக்கே அன்னம் பாலிக்கிறவன் பரமேஸ்வரன். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலுமி பூமிசை என் அன்பாலிக்கும் மாறுகிற இன்னம் பாலிக்கும் மோயி பிறவியே. நாவுக்கரசு நாயனார் பாடுறா சிதம்பரத்தில் தில்லை சிற்றம்பலம். ஐயா அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். இன்றைக்கி யாராவது திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சொன்னீங்கன்னா வீட்டில் சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காதுங்க, எழுதி வச்சுக்கோங்க. யார் வாயில் திருச்சிற்றம்பலம் சிவச்சிதம்பரம் சொல்கிறீங்களோ உங்கள் வீட்டில் அன்னலக்ஷ்மி தாண்டம் ஆடுவாள். சோத்துக்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது. நீங்கள் கர்ணன் மாதிரி வாரி வாரி கொடுத்துட்டே இருக்கலாம், கொடுத்து சிவந்த கரமாக இருக்கும் உங்கள் கரம். உங்கள் வீட்டில் சாப்பாடு பிரச்சனைன்றது வரவே வராது. உடனே ஷோரா விளைவித்தார். அந்த தலத்துக்கு பேர் திருச்சோற்றுத்துறை அப்படின்னு பேர். ஹப்தத்தான தலங்களில் ஒன்று இது, காவேரி கரையில் இருக்குது. திருச்சோற்றுத்துறை கும்பகோணம் போனால் பார்க்கலாம். சுவாமி ஷோராவே விளைவிச்சார். நெல் விளைவிச்சு நீ அதை சோறு வடித்து அமுதாக்கி எனக்கு எடுத்துன்னு வந்து எப்போ கொடுக்கறது, ஷோராவே கொடுத்துட்றேன்னு சொல்லி நெல்லெல்லாம் மணி இல்லை ஷோரே விளைஞ்சிடுது அப்படியே. அது மாதிரி ஒரு நெல்லை கொட்டினவனும் சிவன்தான், அதை சோறாக்கி கொடுத்தவனும் சிவன்தான். எல்லாம் சிவன் செயல். ஒரு மாங்கனி வேணும்னு சிவனடியாராக காரைக்காலத்தில் போய் கேட்டதும் சிவன்தான். அதே மாங்கனியை புருஷங்காரன் திரும்ப வந்து எங்கே அந்த கனின்னு கேட்டு அழ வச்சு பார்த்ததும் சிவன்தான். அழுத உடனே அழுதால் உன்னை பெறலாமே யானே பொய் என் நெஞ்சம் பொய் ஆனாலும் அடியேன் அழுதால் உன்னை பெறலாமே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. யார் ஒருத்தர் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்கிறேளோ. இமைப்பொழுதுனா கண்ணு மூடி திறக்கிற நேரங்க. இமைப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதவன். நான் கண்ணை மூடி திறக்கிற நேரம் கூட சிவனை மறந்ததில்லை. அது மாதிரி யாராவது ஒரு பாசம் காட்ட முடியுமான்னா இந்த உலகத்தில் யாருமே காட்ட முடியாதுங்க. அம்மா பிள்ளை காட்ட முடியாது, பிள்ளை அம்மா காட்ட முடியாது. தாய்ப்பாசம் கூட சிவன் முன்னாலே தோற்றுவிடும்னர். இதை நான் சொல்லலை, வள்ளல் பெருமான் வந்து திரு அருட்பாவில் சொல்கிறார். பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உடல் மறந்தாலும் உடலை மேவிய என் உயிர் மறந்தாலும் கற்றே நெஞ்சகம் கலை மறந்தாலும் என் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நத்தவற்றவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. அம்மா கூட சீன்னு ஒரு காரியத்தை பையன் பண்ணிட்டான்னா உன்னை பெற்றதுக்கு அம்மிக்கல்ல ஆட்டுக்கல்லை பெற்றுந்தா அரைக்கவாது பயன்பட்டுருக்கோன்னு சொல்லி எட்டி உதச்சிருவாளாம். அப்படிதானே யமதர்மனை காலால் உதைச்சது யார்? சிவனா உதைச்சார். திருக்கடவுரில் அம்மா தான் உடைச்சார். நாமெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் மார்கண்டேயர் ஓடி வந்தார், சிவனை கட்டி பிடிச்சிட்டார், என்னை காப்பாற்றினார், காலபாசத்தை கொண்டு வந்தான், மகாமிருத்யுஞ்செயர் அங்கேருந்து எழுந்தார், காலனை காலால் கடிந்தபிரான் கடபூர் உரை உத்தமனே சுந்தரர் 7ஆம் திருமுறை பாடுறார். உதச்சி போடா வெள்ளை சிவன் கோயிலில் யார் வேணால் வரலாம்,
என் அடியாருக்கு எதிரியாக இருக்கிற ஒத்தனை வாசப்படி தாண்டி உள்ளே வரப்படாது அப்படின்னு உதைச்சாரணும். ஆனால் அபிராபட்டர் அழகாக எழுதிட்டார். அது உதைச்சது வலது பாதமாக இருந்தால் சுவாமின்னு எடுத்துக்கலாம், உதைச்சது இடது பாதம் எங்கள் அம்மாவுக்கு சொந்தம் சொர்ணாம்பிகை தான் உதைத்தாள், அம்மா தான் உதைச்சா. பையனே இருந்தாலும் அவள் லோகமாதா, எல்லாரும் குழந்தை, யமனும் அம்பாவுடைய குழந்தை தான், அவதானே படைச்சா. பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே. ஒத்தாசை பண்ணுறதுல சிவனுக்கே மூத்தவள் அவள். அப்படி எல்லாருக்கும் தாய் தானே அவள், அப்போ யமனுக்கும் தாய் தானே. ஆனால் அவன் அடாது பண்ணா போடா வெள்ளேனை எட்டி உதைச்சான். அப்போ பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும், தாய் மறந்தாலும் யாரும் யாரை வேணாலும் மறக்கலாம், காலச்சூழல். ஆனால் நம்ம மறக்காமல் கொடுக்குற ஒருத்தர் இருக்கார், அவர் தான் பரமேஸ்வரன். எல்லாம் சிவன் செயல். மாங்கனி கேட்டதும் சிவன்தான். அதை கணவனை விட்டு எங்கேன்னு ஷாட்டு இவர் போன பிறகு கேட்டதும் அவர் தான். திரும்பி அழுத உடனே திரும்ப மாங்கனியை கொடுத்ததும் சிவன்தான். எல்லாம் சிவன் செயல். அதுபோல கண்ணை பறித்ததும் கண்ணப்பர் இடத்திலே சிவபெருமான் தான். அவன் கண்ணை கொடுத்த பொழுது தின்னனாக இருந்தவனை கண்ணப்பனாக்கினதும் சிவபெருமான் தான். எல்லாம் சிவன் செயல். கொடுக்கறதும் இவன் தான், தடுக்கிறது அவன் தான். பிள்ளை கறி வேண்டும் என்று திருச்செங்காட்டங்குறியில் சிறுதொண்ட நாயனார் இடத்துல போய் மகனை கரியறிந்து கொடு அப்படின்னு கேட்டதும் சிவன்தான். அதே குழந்தை பாசத்தில் அழுத பொழுது ஷீராளா ஓடிவான்னு அந்த குழந்தையை கூட்டு அவனிடத்துல கொடுத்ததும் சிவன்தான். தக்ஷனுடைய தலையை எடுத்ததும் சிவன்தான். அதே தக்ஷன் சமகம் பாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிரதோஷ காலம் சிவராத்திரி காலத்திலாம் ருத்ரம் சமகம் இதெல்லாம் சிவபெருமானுக்கு வேதகோஷமாக சமர்ப்பிப்பார்கள். அதில் ஸ்ரீருத்ரத்தினுடைய ஆதார ஸ்ருதியாக நடுவில் ஓம் நமச்சிவாயா என்கிற மந்திரம் அடங்கியிருக்கு. அதனால தான் நமச்சிவாய வாழ்க அப்படின்னு சொன்னால் வேதம் 4னுக்கும் மெய்ப்பொருளை ஓதிய பலன் நமக்கு கிடைக்கும். அந்த ஸ்ரீருத்ரத்துக்கு அடுத்து சமகம்னு ஒன்று வருது. இந்த சமகம்ன்றது தக்ஷனுடைய தலையை கொய்த பிறகு அவனுக்கு கருணை வழங்குமாறு தேவர்களும் உமையம்மையும் கேட்ட பொழுது ஆட்டு தலையை வச்சார். இந்த ஆடு எப்போ பார்த்தாலும் மே அப்படின்னு கத்தினே இருக்கும். நீங்கள் சமகம் பாருங்கள். சூச்சாச்சமே சுதினம் சமே கல்வாச்சமே கோதுமாச்சமே மே 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 மேன முடியும். ஏன்னா ஆட்டுத்தலையோடு தக்ஷ பிரஜாபதி பாடியது சிவன் மேலே சமகம். அந்த சமகம் அர்த்தம் தெரியாட்டாலும் நீங்கள் பதவுரை வாங்கி படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மனிதனுக்கு ஆயுள் வரையில் என்னெல்லாம் தேவை அதை எல்லாத்தையும் சிவன் தான் தருகிறான் என்று ஒரு வீடு கட்ட கல் முனக்கொண்டு சிமெண்ட்டு முனக்கொண்டு தக்ஷன் நமக்காக கேட்டிருக்கான். கல்வாச்சமே கோதுமாச்சமே சூச்சாச்சமே சுதினம் சமே, எனக்கு நிம்மதியை கொடு, எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, எனக்கு வீடு கட்ட கல்லை கொடு, சாப்பிட கோதுமையை கொடு, எல்லாம் கேட்டிருக்கான். அதில் இல்லாதது ஒன்று இல்லை, எல்லாம் சிவன் செயல். அதனால தான் தலையை எடுத்ததும் சிவன்தான், தலையை கொடுத்ததும் சிவன்தான். அதனால தான் அவன் தலைவன் பேர். தலையே நீ வணங்காய் தலை மாலை தலைக்கு கணிந்து தலையாலே பலி தேடும் தலைவனை தலையே நீ வணங்காய். கண்கார் காண்மின்களோ கடல் நஞ்சு உண்ட கண்டல் தன்னை எந்தோள் வீழி நின்றாடும் பிரான் தன்னை கண்கார் காண்மின்களோ. திருஅங்கமாலைன்னு நாவுக்கரசு நாயனார் அற்புதமான ஒரு பாடல் எழுதியிருக்கார். இது நீங்களாம் கேட்கணும், கூகுளில் போட்டாவது கேளுங்க. நிறைய சிவாச்சாரியர் பாடி வச்சிருக்காள், ஓதுவாமூர்த்திகள் பாடி வச்சிருக்காள். நம்முடைய ஒரு அங்கமும் சிவனுக்காகவே படைக்கப்பட்டிருக்குன்னு அவர் சொல்கிறார். அப்படி எல்லாம் அவன் செயல். அவ்வளோ ஏங்க திருவல்லிக்கேணியில் இருக்கிறன்னா இங்கே இவ்வளவு தூரம் வந்து இங்கே உட்கார்ந்து பேசணுன்றதும் எல்லாம் சிவன் செயல். எங்கேயோ
இங்கே இருக்கிறவங்களாம் எங்கேயோ போய் பொழுதுபோக்காம எங்கிருந்தோ தேடிந்து சிவகருணையை பெறணும்னு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்களே நீங்கள்லாம், எல்லாம் சிவன் செயல்தான். அதனாலே எல்லாம் அவனுடைய செயலன்றி ஒன்றும் கிடையாது. திருமந்திர மாலையில் திருமூல நாயனார் ஒரு வார்த்தை சொல்கிறார், அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவன் நன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவனன்றி மூவரால் ஆவதொன்றில்லை, அவனன்றி ஊர்புகும் மாறறி ஏனே, தீயினுவையல் புனலினும் தள்ளியள் ஆயினும் ஈசன் அருளறிவார் இல்லை, சேயினும் நல்லன் தனியன் நல்லன்பர்க்கு தாயினும் நல்லன் தாழ்ஷடையோனே, சேயினும் நல்லன் தனியன் நல்லன்பர்க்கு தாயினும் நல்லன் தாழ்ஷடையோனே. 10ஆம் திருமுறையிலே திருமூல நாயனார் சொல்றார், அவனன்றி ஒழிய அமரரும் இல்லை. பகவான் இல்லைன்னா லோகமே கிடையாது. அதனால தான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் அப்படின்னு பேர். அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை. சிவன் இல்லாத எந்த செயல் பண்ணி என்ன பலன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? கடைசியில் எல்லாம் உன் செயல் என்று இருக்கப்பட்டேன் அப்படின்னு ஒற்றியூரரேன்னு திருமுறைகளில் பாடின மாதிரி சுவாமிகிட்ட தான் வந்து நிற்கணும். எங்கே போய் சுற்றினாலும் இங்கே வந்து தான் நிற்கணும். கடைசியில் அவனன்றி மூவரால் ஆவதொன்றில்லை. மும்மூர்த்திகள் கூட பரமேஸ்வரனுடைய கருணை இல்லாத இயங்கவே முடியாது. அதுதான் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்பாள் காமக்கோட்டத்தில் உட்கார்ந்துருக்காள். அவள் தபஸ் காமாட்சி, யோக காமாட்சி, பெண்களுக்கு தாலிவரம் குங்குமவரம் தீர்க்க மாங்கல்யம் தருகிறவள். அவள் பேரில் ஆதிசங்கர பகவத் பாதால் 100 ஸ்லோகம் பாடினார். அழகின் ஆனந்த அலைகள், சமஸ்கிருதத்தில் சௌந்தரிய லகரி. லகரினா அலை, சௌந்தரியம்னா அழகு. அம்பாளுடைய அழகுக்கு அலை அலையாக காமாட்சி போய் பார்த்தேன்னா கண்ணு எடுக்க வராது. 100 ஸ்லோகம் பாடினார் சமஸ்கிருதத்தில் சௌந்தரிய லகரின்னு. ஆனால் அம்பாளை பாடுறவர் காமாட்சின்னு தானே ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் முதல் வார்த்தை என்ன போட்டு ஆரம்பிச்சது தெரியுமா? சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் நஜே தேவம் தேவோ நகலு குஜல ஸ்பந்திதுமவி அசத்மாராத்யாம் அரிகர விரிஞ்சாத பிறவி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதமகிருதः புண்ணிய பிரபவதி. சிவ அப்படின்ற ஸ்லோகத்தால் காமாட்சிக்கு சௌந்தரலகரி பாடுறார். அப்போ சிவன்ற சப்தம் என்ன பொருள் தர்றது தெரியுமா? சிவான்னு ஒருத்தர் வாயில் சொல்லியாச்சுன்னா மங்களம்னு பேர். சிவன்ற வார்த்தைக்கு மங்களம் அப்படின்னு பேர். யார் வாயில் சிவசிவா சிவசிவான்னு சொல்கிறீங்களோ உங்கள் குடும்பம் மங்களகரமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் கெட்டி மேலே சத்தம் கேட்கும். எப்போ பார்த்தாலும் வாசலில் வாழை மரம் கட்டி மாவலை சொருகி எப்போ பார்த்தாலும் நல்லவர்கள் வருவாங்க, நல்ல செய்தி காதில் விழுந்துட்டுருக்கும். அது மாதிரி ஒருத்தர் குடும்பம் எப்போவும் வாழையடி வாழையாக உசந்த குடும்பமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் அவர்கள் சிவசிவான்னு சொல்லணும். ஒருத்தர் கஷ்டமே வந்துட்டுருக்கு சார், எனக்கு எப்போ தான் கண் திறம்பு பாப்பார் சிவன்னே தெரியல, நானும் போகாத கோவிலில் கங்கையில் போய் முழுக்க போட்டேன், காவிரியில் போய் தர்ப்பணம் பண்ணேன், எல்லாம் பண்ணிட்டேன் சார், ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா நீ எல்லாம் பண்ணேன் வாய் விட்டு சிவசிவான்னு சொன்னியா? இதை திருமந்திரமால திருமூல என்ன சொல்றார்? சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவருமாவர், சிவசிவ என்றிட சிவகதியாகுமே.
யார் வாயில் சிவசிவான்ற வார்த்தை வராதோ அவரெல்லாம் தீவினையாளர். அவனை பிடிச்ச பாபம் கழுத்து வரைக்கும் வச்சுருக்கான். வாயில் அவனுடைய வார்த்தை வரவே இல்லை. மாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரி போர்த்து பேய்வாய் காட்டக தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். வாய் விட்டு சிவநாமத்தை சொல்லணும். இது ஒரு சந்தர்ப்பம். நான் சொல்கிறேன், எல்லாம் சொல்லுவோம். ஓம் நம சிவாய சிவாய நமவோம். 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 சத்தியமாக சொல்கிறேங்க, யாரெல்லாம் நீங்கள் வாய் விட்டு சிவநாமத்தை இங்கே உட்காந்து சொன்னீங்களோ 21 தலைமுறைக்கு உங்கள் குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறது, சேமமாக இருக்க போகிறீங்க, ஆனந்தமாக இருக்க போகிறீங்க. சத்தியம் எழுதி வச்சுக்கோங்க. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். பகவான் நம்மக்கிட்ட பரமேஸ்வரன் எதையுமே கேட்கறது இல்லைங்க. அவர் ஏதாவது எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாரா? நாம தான் போய் அவர்கிட்ட எனக்கு அத்தை கொடு இத்த கொடுன்னு அப்ளிகேஷன் போடணுன்னா கோவிலுக்கு வரும். உங்களை சொல்ல அடியேனை போல சில அசத்துக்கள் அந்த மாதிரி வரும். தேவைன்னா மட்டும் கோவிலை தேடி வருவான், மற்ற நேரத்தில் வரமாட்டான். இன்னும் இதில் ஒரு படி மேலே உள்ளவர் இருக்கான். என்ன மாதிரி ஒரு சில அசத்துக்கள். 28ஆம் தேதி காரணீஸ்வரன் கோயிலுக்கு வந்து, ஐயா 31ஆம் தேதி சம்பளம் வந்துடும், இந்த மாதம் பார்த்து கையிருப்பு எல்லாம் காலி ஆகிடுது, அதனால் இந்த 3 நாள் எப்படியாவது என்னை கடனுடன் வாங்காத ஓட்டி விட்டியானா 1ஆம் தேதி நான் பார்த்துப்பேனா. என்னத்தை பார்த்துப்பே? 1ஆம் தேதி சம்பளம் வர திருப்பி இங்கே வந்து ஐயான்னு தான் நிற்க போகிறேன் இல்லையா? அது க்ரூக்கடு மைண்டு. சுவாமிகிட்ட கேட்குறியே, சர்வேஜனா சுகினோபவந்து சமத்தசன் மங்களாணி சந்து, வன்மழை விடாது பெய்க மணிபலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் உய்ய நன்மறை அறங்கள் ஓங்குக நத்தபம் மெல்வி மல்க மென்மைகுள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம். எல்லாரும் நன்னா இருக்கணும், நானும் நன்னா இருக்கணும்னு கேள. அதனால கஞ்சத்தனம் 3 நாள் மட்டும் சுவாமி பார்த்துக்கோ என் குடும்பத்தை, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். என்னத்தை பார்ப்பேன்? அதே சம்பளம் வரலைன்னா திருப்பி இங்கே தான் வந்து நிற்கணும். ஆனால் அந்த மனசு வரலே. சுவாமிகிட்ட போய் நாம் எதுக்கு அப்படி கேட்பானே? 3 நாள் கொடுத்துட்டா போதும், அதை வச்சு 30 நாள் பார்த்துப்பேன். ஒன்றும் பார்த்துக்க முடியாது, எல்லாம் அவன் செயல். அப்போ அவன் என்ன கேட்குறான் தெரியுமா? நீ பணங்காசு உண்டியில் போட வேண்டாம் ஐயா, எனக்காக இங்கேயே கோவிலே கதின்னு உட்கார்ந்துருக்க வேண்டாம் ஐயா, கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண வேண்டாம் ஐயா, உன் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிட்டு போக வேண்டாம் ஐயா. ஒன்றே ஒன்று பண்ணு போதும். என்ன தெரியுமா? கண்ணால் ஜலம் விட்டு அன்பாக மனசு விட்டு ஒரே ஒரு தரம் சிவசிவா 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 சிவசிவான்னு சொல்லிப்பார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது. அர்ஜுனன் பாசுபத அஸ்திரம் வாங்கணும்னு பரமேஸ்வரத்தில் போனார். அப்போது ஒரு குறவன் குரத்தியை போல, ஒரு மலை வேடனை போல அம்பாள் அரிஷன் வந்து அவரை பரீட்சை பண்ணார். பரீட்சை பண்ணி கடைசியில் பாசுபத அஸ்திரத்தை கொடுத்தார். அப்போது அர்ஜுனன் கேட்டான், ஐயா இந்த கேட்டவொடனே கொடுத்தியே இந்த பாசுபத அஸ்திரம், உன்னுடைய அன்பு என்னைக்கும் வேணும் அப்படின்னு கேட்டான். அப்போ பரமேஸ்வரன் சொன்னார், ஒரே நேரத்தில் எல்லா பெட்டிஷனும் போடாதே, ஒரே நேரத்தில் உன்னுடைய ஆசை எல்லாத்தையும் எங்கிட்ட ஒப்படைக்காதே. இப்போ நீ தபஸ் பண்ணது பாசுபதத்துக்காக, மகாபாரத யுத்தம் நடக்கணும், அதனால் வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ. அதனால் நீ என்ன கேட்டியோ அதை நான் கொடுத்துட்டேன்.
ஆனால் அதுக்காக அன்பு வேணும்னு கேட்குறியா, தரமாட்டேன்னு சொல்லலே. ஆனால் அதை 300 ஜென்மா தரேன் உனக்கு. அதில் உன்னை போல அன்பு சிவனிடத்தில் செய்தவனே கிடையாது என்னும்படியான ஒரு பெருமையை அர்ஜுனா உனக்கு கொடுப்பேன்னா. அந்த அர்ஜுனன் தான் கண்ணப்ப நாயனாராக வந்து பிறந்தார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் அன்பில் என்னையும் ஆட்கொண்டருளும் வண்ணப்பணித்து என்னை வாவென்ற வன்கருணை சுண்ணப் பொன்னீற்றற்கே சென்றூதாய் கோத்தும்பி. மணிவாசகர் திருக்கோத்தும்பி என்கிற பதிகத்தில் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின், அன்புக்கு அடையாளம்னா இப்போ கொடைக்கு யாருன்னு கேட்டால் கர்ணன் அப்படின்னு சொல்லிடுவான், யாராக இருந்தாலும் சொல்லுவோம். வில்லுக்கு யார் அப்படின்னா விஜயன் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் ஒன்றுக்கு பேர். அப்போ அன்புக்கு யாருன்னா கண்ணப்பன் தான். அந்த கண்ணப்பனுக்கு ஒப்பா சிவனிடத்தில் அன்பு செலுத்தின ஒருத்தர் கிடையவே கிடையாது. ஆனால் அது கூட அவனாக செலுத்தினான்னா கிடையாது, எல்லாம் சிவன் செயல். மேவலர் புறங்கள் சற்ற விடையவர் வேத பயுமை காவலர் திருக்காலத்தி கண்ணப்பர் திருநாடு என்பது காவலர் புகழ்ந்து போற்றும் நல்வலம் பெருகின்ற பூவலர் வாவிச்சோலை சூழ்ந்த பொத்தப்பி நாடு. கண்ணப்ப நாயனார் பிறந்த தலம் எதுனா பஞ்சபூத தலங்களிலே காற்று தலமாயிருக்கக்கூடிய காலகத்தி அப்படின்றதான ராகுத்தலம், ராகு கோத கேது நிவர்த்தி தலம் காலகஸ்தி. அந்த காலத்தியில் பொத்தப்பி நாடுன்னு ஒரு நாடு, அங்கே கண்ணப்ப நாயனார் பிறந்தார். அங்கே ஒரு வேடர் குலத்தில் அவர் பிறந்தார். விளாமரத்தினுடைய கிளையில் நாய், காட்டுப்பன்றி, புலி, காட்டு பசு, மான், யானை கன்றுகள் இதெல்லாம் கட்டி போட்டிருப்பா. அவ்வளவு ஒரு வேட்டையாடுறதுல அவள் அப்பா கட்டிக்காரர். முற்றத்தில் பார்த்தேன்னா மலை நெல் அரிசி வளர்த்தி வச்சுருப்பார். அங்கே அவள் வழக்கமாக பேசிக்கிறது என்ன தெரியுமா, நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன் அப்படிலாம் பேசுகிறோம் இல்லையா. ஆனால் அவள் பேசுகிறது வெட்டு, குத்து, அடி, தூக்கு, பொட்டு, மிதி, இப்படி தான் அவள் பேசுவாள். ஏன்னா எங்கே போய் சேர்றோமோ அதுதான் வாயில் வரும். அவருக்கு அப்படி தான் பேசி பழகிறார். அப்படி வழிபறித்து உண்ணும் வேடுவர் குலத்திலே நாகன் என்பவருக்கும் தத்தை என்பவருக்கும் குழந்தையே அந்த கண்ணப்பன் பிறந்தார். அவருக்கு புலி பல்லினாலே தாலி அணிந்த தத்தை குழந்தை இல்லையேன்னு முருகப்பெருமானுக்கு வெறியாட்டு பண்ணாள். இப்போ குன்றம் இருக்கும் எல்லாம் குமரன் இருப்பான். முருகனுக்கு என்ன ஒரு இதுனா, எப்படி சுவாமி கேட்காமையே கொடுப்பாரோ ஆசுதோஷின்னு சிவபெருமான், அவர் பிள்ளையாக இருக்கிற கந்த பெருமான் இருக்காரே, அவர் எல்லாருக்கும் சொந்த பெருமான். அவர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு நீங்கள் சொல்லிட்டீங்களான்னா அத்தோட உங்கள் குறைகள்லாம் அரோகரா முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இது வேணும் அது வேணும்னு போய் முருகன்கிட்ட போய் அப்ளிகேஷன் போட வேண்டிய நிலைமையே இருக்காது. அங்கே உள்ளே நுழையும் போதே முருகன் தெரிஞ்சிடும். வள்ளியை பார்ப்பான், தேவயானையை பார்ப்பான். சொல்லிடுவார், அந்த நீல சட்டை போட்டுன்னு ஒருத்தர் உள்ளே வரார் பாருங்கோ, திருத்தணிக்கு இந்த படியேறி வராரு, வயசான காலத்தில் தூக்க முடியாது காவடி தூக்கின்னு வராரு, பொண்ணு கல்யாணம் ஆலையணும். அவர் படி இறங்கிறதுக்குள்ளே மாப்பிள்ளை பார்த்து வச்சுருன்றார். நடந்துடும். என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணமாகிய ஈசனுக்கே பொன்வண்ணத்தை தாதியில் சேரமான் பெருமாள் நாயனார் பாடுறார். தாய் 4 அடினா குட்டி 16 அடினா, அது மாதிரி பரமேஸ்வரன் கேட்காம கொடுப்பான்னா அவருடைய பிள்ளை சண்முகநாதன் கேட்க வேண்டியதே இல்லை. கிட்ட போய் நின்ன உடனே பார்த்த மாத்திரத்தில் பன்னிரு திருவிழியால் என்னை நீ பார்த்தாலும் போதும், வாழ்வில் இடரானது எல்லாம் தீரும் என்று முருகன் அள்ளி கொடுத்துருவான். அவருக்கு வெறியாட்டு பண்ணாள். சேவல், கோயில், கோழி, மயில் இதெல்லாம் காணிக்க கொடுத்து கடப்ப மலர் மாலை சற்றி குறவை கூத்துடன் பெருவிழா அணங்காட்டல்னு பண்ணான். எப்போவுமே சட்டியில் விரதம் இருந்தால், சட்டியில் இருந்தால் ஆப்பையில் வரும் அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு வச்சனம் சொல்லுவாள்.
இது நிறைய பேர் அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, சட்டியில் சோறு இருந்தால் அது அகப்பையில் எடுத்தால் வரும்னா, அது இல்லை அர்த்தம். கந்ததட்டியில் யார் விரதம் இருக்காளோ அவளுக்கு சத்புத்திர சந்தான பாக்கியம் என்கிற மழலை செல்வத்தை முருகப்பெருமான் கொடுக்குறான். அந்த மழலை செல்வத்தை கொடுக்குறவன் முருகப்பெருமான் தான். அப்படி இவள் போய் கேட்ட உடனே அழகான ஒரு குழந்தையை கொடுத்தான். குழந்தைன்னா அது ஏதோ ஒரு நோஞ்சானா இல்லை, நல்லா தின்னுன்னு இருக்காமே. சாப்பிடாமையே சில பேர் தின்னுன்னு இருப்பான். ஆனால் பிறக்கும் போதே தின்னுன்னு இருந்தான். அதனால் பேர் வச்சா காரண பேராக தின்னுன்னு இருக்கான், தின்னன்னே பேர் வச்சுடலாம் அப்படின்னு தின்னன் அப்படின்னு பேர் வச்சா. அந்த காலங்களில் இருந்தவாளுக்கு தெரியும், வயசானவங்களுக்கு இப்போ இருக்கணும் தெரியாது. வீட்டு வாசலில் திண்ணைன்னு ஒன்று இருக்கும். இப்போ அது சொன்னால் என்னன்னு கேட்குறான். தின்னன்னா இதுதான் சொல்கிறான், தின்னன்னு. திண்ணைன்னு ஒன்று வீட்டு வாசலில், எல்லா வீட்டு வாசலையும் இருக்கும். அது எதுக்குன்னா, நம்ம வீட்டை தேடி யாராவது வந்துவிட்டான்னா அவர்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் உணவு தருவது தமிழர் பண்பாடு. சாப்பிட்ட உடனே உண்ட மயக்கம் தொண்டருக்கு உண்டுன்னு அப்படியே படுத்துருவான் நம்ம ஆள். அப்போ ரோட்டில் போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு வீட்டு வாசலில் திண்ணையும் கட்டி வச்சுருப்பான். அந்த திண்ணையில் இதெல்லாம் சரித்திரத்தில் தான் படித்து தெரிஞ்சுக்கணும். இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது. பட்டினத்தார் ஒரு பாடலில் சொல்கிறார், உடுக்க கௌபீனம் உண்டு, படுக்கப்புற திண்ணை உண்டு, கொடுக்க சிவன் உண்டு, குறைவில்லை என்றார். பட்டினத்தார் சொன்னார், ஒரு மனுஷனுக்கு 3 தாங்க அவசியமான தேவை. அது என்ன 3 தேவைன்னா, முதல்ல கட்டிக்க துணிமணி வேணும், 2வது சாப்பிட சாப்பாடு வேணும், 3வது இருக்கிறதுக்கு இடம் வேணும். அப்போ இந்த 3 தான் அவசிய தேவைன்னு பேர். மீதியெல்லாம் அத்தியாவசிய தேவைன்னு பேர். எனக்கு 100 சவரன் நகை வேணும், BMW கார் வேணும், ஓஎம்ஆரில் 5 ஏக்கரில் எஸ்டேட் வேணும். இதெல்லாம் பகவான் நம்ம அனாவசிய ஆசைன்னு பேர். காசியில் போய் கங்கை கரையில் அண்ணா தம்பி 2 பேர் இக்கரையிலும் அக்கறையில் உட்காந்து தபஸ் பண்ணான். 2 பேர் அண்ணன் தம்பி தபஸ் பண்ணும்போது சிவபெருமானுடைய நாமத்தை வாயால் சொல்லிட்டே இருந்தான். கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி. பகவான் யார் கூட்டாலும் வந்துட்டார். நேராக தம்பிக்கிட்ட போனார். என்ன வேணும் என்ன கூட்டியேன்னு. இல்லை, எதிர ஒருத்த உட்காந்துருக்கானே, ஆமாம் அவன் தான் எங்கள் அண்ணா. சரி, இல்லை உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னா. சிவனே வந்திருக்கார், என்ன வேணும்னு கேட்குறாரு. எதிர்க்க இருக்கானே அவன் எங்கள் அண்ணா. சரி, என்ன அவனுக்கு என்ன கொடுக்குறியோ அது மாதிரி 2 மடங்கு எனக்கு வேணும், அதான் நான் கேட்குற வரோன்னா. எப்படி இருப்பாரு சாமர்த்தியம். எதையாவது நம்ம தட்டு பித்துன்னு குறைச்சலாக கேட்டு அண்ணங்காரன் பெரிய லிஸ்ட்டை வச்சுன்னு நிறைய வாங்கிட்டான்னா அவன் பணக்காரன் ஆகிட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு தம்பிக்காரனுக்கு அண்ணங்காரன் மேலே பொறாமை, கூட பிறந்தவன். அவன் சொல்கிறான், சிவனே கேட்குறாரு என்ன வேணும்னு. இவன் சொல்கிறான், அண்ணனுக்கு என்ன கொடுக்குறியோ அவன் 2 மடங்குன்னா. சரி ததாத்துன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். உடனே ஒரு சந்தோஷம், அவன் என்ன கேட்டாலும் 2 மடங்கு வந்துடும்னு. நேராக அங்கே போனார் அக்கறைக்கு. அக்கறையாக அவரை கூப்பிட்டு, நான் தான் சிவன் வந்திருக்கேன், உனக்கு என்ன வேணும்னா. இல்லை எதிர போயிட்டு வந்தியா, எதிர்க்க ஒருத்த உட்காந்துருக்கானே பார்த்தியா, அவன் ரொம்ப விஷமக்காரன். யாருன்னா என் தம்பி தான். அவன் என்ன கேட்டான்னா, நான் பார்த்து தான் வந்தேன்னா. என்ன கேட்டானா, உனக்கு என்ன கொடுக்குறனோ அந்த மாதிரி 2 மடங்கு வேணும்னு கேட்டிருக்கான்னா. இப்போ அவன் யோசிச்சான், நம்ம ஒரு வீடு கேட்டால் அவனுக்கு 2 வீடு போய்டும், நான் ஒரு பங்களா கேட்டால் 2 பங்களா போய்டும், 100 சவரன் நகை கேட்டால் 200 சவரன் போய்டும். யோசிச்சான், எனக்கு ஒரு கண்ணை எடுத்துரு, அதான் நான் கேட்குற வரோம்னா. நான் ஒரு கண்ணை வச்சு பழிச்சிக்கிறேன், அவன் 2 மடங்கு கேட்டாலும் 2 கண்ணும் பொட்டையாக போய் திண்டாட்டணும். இப்போ என்ன ஆச்சுன்னா, வரம் கொடுக்க சிவனே வந்தாலும் இருக்கிற கண்ணையும் பொட்டையாக்கின்னா அண்ணன் தம்பி சேர்ந்துண்டு உலகமெல்லாம் நன்னா இருக்கணும் கேட்டு கேட்டு பழக்கப்படுத்திருந்தா அந்த வார்த்தை நல்லது வந்திருக்கும், நல்ல வார்த்தை. ஆனால் மனசு பூரா துரோகம், பொறாமை, அடுத்தும் வாழக்கூடாது இந்த எண்ணத்திலேயே இருந்தால் இருக்கிற கண்ணும் போச்சு நல்ல கண்ணான்ட்டு சிவனே கேட்டாலும் இருப்பதையும் இழப்பதற்கு வரம் கேட்டானே, இதற்கா நீ இத்தனை நாள் வாழ்ந்தே. அப்போது இதெல்லாம் சிவன் செயல். எப்போவுமே எத்பாவம் தத்பவதின்றது வேதம். நாம் என்ன கேட்குறோமோ அதுதான் நடக்கும், என்ன நினைக்கிறோமோ என்ன கேட்குறோமோ அதுதான் நடக்கும்.
அருணகிரியார் என்ன பண்ணார், முருகன் கிட்ட அப்பப்போ பேசுவார். முருகன் 3 பேருக்கு தாங்க பிரணவ உபதேசமே பண்ணார். ஒன்று ஆலாலம் உண்டான், அவள் அப்பா தகப்பன் சுவாமியா திரு ஏரகம் அப்படின்றதான சுவாமி மலையில் அவருக்கு பிரணவோபதேசம் பண்ணார் முருகப்பெருமான் அப்பாவுக்கு. 2வது அகத்திய பெருமானுக்கு பண்ணார். அகத்திய பெருமான் குருநாத சித்தர்களுக்கெல்லாம் மூத்தவர், அவருக்கு முருகன் பிரணவோபதேசம் பண்ணான். 3வது அருணகிரிநாதருக்கு பண்ணான். 3 பேருக்கு தான் பிரணவோபதேசம் முருகர் பண்ணார். அதில் கடைசியாக வர்றவர் அருணகிரிநாத பெருமான். முருகன்கிட்டயே பேசுகிறவர், அவர்கிட்ட உபதேசம் ஆகினவர். அவர் கையாலேயே தாங்கி வேளால் திருவண்ணாமலையில் முத்து அப்படின்னு வார்த்தை நாக்கில் எழுதினோம். முத்தை திருபத்தி திருநகையத்தி கிரதக்தி சரவண முக்தி குருவித்து குருவரையன போதும் அப்படியே சரளமாக பாட ஆரம்பித்தார். 14,000 திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், வகுப்புக்கள் எவ்வளோ பாடியிருக்கான்றீங்க. அவ்வளவும் தேன். அந்த பாடல் கேட்டவாளுக்கு தெரியும். அப்படி எல்லாத்தையும் இறைவன் கேட்டான். உடனே முருகனுக்கே பாவமாக இருந்தது. எனக்காக இவ்வளோ கொடுத்துருக்கியே, உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு தரேனா. இவர் என்ன கேட்டிருக்கணும், இறைவா உன்னுடைய பொன்னடி கொடுன்னு கேட்டிருக்கணும்ல. ஆனால் இவர் என்ன கேட்டால் தெரியுமா, திருப்புகழில் பாடுறாரு பாருங்க. உடுக்க துகில் வேண்டும் நீள் பசி அவிழ்க்க கனபான வேணுனல் ஒளிக்கு புனலாடைவே நும்மையுறு நோயை ஒழிக்க பரிகாரம் வேணும் முள்ளிருக்க சிறுநாரி வேணும் படுக்க தனி வீடு வேணும் இவ்வகையாவும் கிடைத்து கிருகவாசியாகிய மயக்க கடலாடி நீடிய கிளைக்குள் சுழல் வேனை ஆளுவதொரு நாளே. திருப்புகழ்லாம் பாடினா கண்ணில் ஜலம் வருங்க. அதெல்லாம் பாடி கேட்கணும். அவர் கேட்குறார், ஏண்டா உனக்கு என்னடா வேணும்? எனக்கு என்ன கேட்க போகிற முருகா, எது கேட்டாலும் நீ தரப்போகிறே. எல்லாம் சிவன் செயல்மா, எல்லாம் கந்தன் செயல். கட்டிக்கிறதுக்கு ஒரு வேட்டி வேணும். உடுக்க துகில் வேண்டும், கட்டிக்க வேட்டி வேணும், அவ்வளோதானடா. எவ்வளோ வேணுமோ தரையை எடுத்துக்கோ. உடனே அது கேட்டார், நீள் பசி அவிழ்க்க கனபானம் வேணும். அப்படியே பச்ச போது வேணும்போது சாப்பிட்றதுக்கு என்னென்ன விதவிதமாக உண்டோ அதெல்லாம் கிடைச்சா நன்னா இருக்கும்னா. நீள் பசி அவிழ்க்க கனபானம் வேண்டும். சரி, இதெல்லாம் அவசியமான தேவை தான். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், அதனால் நான் அவசியமாக தான் கேட்குறேன், கொடுத்தேன்னார். ஒளி நல் ஒளிக்கு புனலாடை வேண்டும் மெய் உரு நோயை. ஏதாவது குளிர்ச்சுன்னா ஒரே ஒரு கம்பளி, ஒரு சொட்டர் இதெல்லாம் கொடுத்தியானா காஷ்மீரே போக வேண்டாம், காரணீஸ்வரர் கோயில் வந்து உட்காந்தாலே குளிர்றது காஷ்மீர் மாதிரி. அதனால் நமக்காக அன்றைக்கே கேட்டார் அவர், நல் ஒளிக்கு புனலாடை வேண்டும் மெய் உரு நோயை ஒழிக்க பரிகாரம் வேணும் முள் இருக்க சிறுநாரி வேண்டும். நான் அப்படி அசதியாக படுத்துட்டேன்னா படுத்துக்கிறதுக்கு ஒரே ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட் இருந்தால் பரவாயில்லை, முள் இருக்க சிறுநாரி. அப்புறம் படுக்க தனி வீடு வேண்டும். அப்பப்போ கேட்டால் கொடுக்கறதுக்கு ஒரு மனைவி வேண்டும், படுக்க ஒரு தனி வீடு வேண்டும். இதெல்லாம் கேட்ட உடனே கிரகவாசி ஆயிட்டாராம். கிடைத்து கிரகவாசியாகி மயக்க கடலாடி நீடிய கிளைக்குள் சுழல் வேனை ஆளுவதொரு நாளே. கல்யாணம் பண்ணி வீட்டையும் கட்டி கொடுத்த பிறகு முருகனையே மறந்துவிட்டார். அவனும் பார்க்குறார், திருத்தணிலேருந்து பார்த்தார், பழமுதி சோழலேருந்து பார்த்தார், பழனிலேருந்து பார்த்தார், திருப்பரங்குன்றத்துலேருந்து பார்த்தார், திருச்செந்தூர்லேருந்து பார்த்தார், திருவாவினன்குடியிலேருந்து பார்த்தார், திருவேரகம்ன்ற சுவாமிமலையிலேருந்து பார்த்தார். என்னடா அருணகிரிநாதம் டெய்லி வந்து பிடுங்கி எடுப்பானே, ஏதாவது கொடுன்னு ஆளை காணுமேனா. நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சேனா, அவ்வளோதான். இனிமேல் பொண்டாட்டி புடவை தலை பிடிச்சின்னு பின்னாடியே போயிருப்பார். இனிமேல் உங்களையும் தேட போகிறார். மனைவி சொல்லே மந்திரம் அப்படி போயிட்டுருப்பார். அதை சொல்கிறார் அருணகிரியா சொல்கிறார், உங்ககிட்ட எல்லாம் கேட்டேன், கடைசியாக ஒரு தப்பு கேட்டு விட்டேன்னார். என்னன்னா, எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை, ஒரு வீட்டை கட்டி வைன்னு சொன்ன பாரு, அங்கே தான் மயங்கி போயிட்டேனா. கிடைத்து கிரகவாசி ஆகிய மயக்க கடலாடி நீடிய கிளைக்குள் சுழல் வேனை ஆளுவது ஒரு நாளே. அது ஒரு புதகுழின்னு தெரியாமல் போயிடுத்து உள்ளே விழுந்துவிட்டேன்.
நீ தான் கை கொடுத்து தூக்கணும். இதை கந்தர் அலங்காரத்தில் முதல் பாட்டிலேயே சொல்கிறார். பேற்றை தபம் சற்றும் இல்லாத பெண்ணை இப்பிரபஞ்சம் என்னும் செற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடா அடவி மேல் அற்றைப்பணியை இதழிகை தும்பையை அம்புலியின் கிற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. ஒரு பதகுழியில் ஒரு வெயிட் லிஃப்ட்டு தூக்குறவன் ஊந்துடுறான். அவன் 500 கிலோ வெயிட் அப்படி அனாயாசமாக தூக்கி தோளில் போட்டு டம்முன்னு கீழே போடுறான். அவன் 50 கிலோ தான். அவன் 500 கிலோ தூக்குறான். 50 கிலோங்கிறவன் 500 கிலோ தூக்குறான். அவன் புதகுழியில் ஊந்துட்டான். ஐயா என்னை காப்பாற்றுன்றான். எதிர்க்க இருக்க இன்னொரு வெயிட் லிஃப்ட் சொல்கிறான். நீ 500 கிலோ தூக்குவல்ல, உன் உடம்பு 50 கிலோ தானே, இப்படி பிடிச்சி தூக்கு, அப்படியே வெளில வந்துடுனா. வர முடியுமா? வரவே முடியாது. கடைசியில் ஒரு கட்டம்னு வரும்போது கை கொடுக்க ஒரு ஆள் தேவை. நீயே உன்னை கரையேற்றிக்க முடியவே முடியாது. அதுக்கு தான் புதகுழின்னு பேர். அப்படி ஒரு சம்சாரம்னு ஒன்று எதுக்கு நம்ம கொடுத்தான்னா, அந்த சுழலில் போய் மாட்டின்ட வந்தான். ஐயோ வேண்டாம் ஐயா வேண்டாம் வேண்டான்னு ஓடி சிவன்கடலை சிந்திப்பான். ஒரு ராஜா, அவர்கிட்ட இல்லாத பணம் இல்லை, சொத்து பத்து இல்லை, பெரிய நாட்டுக்கு ராஜா. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டார். கல்யாண வயசு வந்துடுச்சு. உடனே அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டார், அம்மா உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்கட்டும்? ஏன்னா இப்போல்லாம் பொண்ணை கேட்டு தான் மாப்பிள்ளை பார்க்க வேண்டியிருக்கு. அதனாலே பல பசங்களுக்கு கல்யாணமே ஆறுதில்லை. உடனே கேட்ட உடனே அந்த பொண்ணு சொல்லித்து, நான் ஒரு துறவியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், சன்னியாசியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உடனே அப்பா பார்த்தார், யாராவது சன்னியாசி கல்யாணம் பண்ணிப்பானா? சன்னியாசம் போகிறவங்களாம் கல்யாணம் வேணான்னு தானே போகிறான். இந்த மாதிரி இது விதண்டாவாதமாக இருக்குது, கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றியதாக கேட்கப்படாது. கல்யாணம் பண்ணா ஒரு சிவ சன்னியாசி கல்யாணம் பண்ணிப்பேன், துறவியை கல்யாணம் இல்லைன்னா கல்யாணம் வேணான்ட்டான். இவனுக்கு ராத்திரிலாம் தூக்கம் வரலையே. ஏன்னா ஒரு பொண்ணை பெற்றுட்டு கல்யாண வயசில் இருக்கிறவனுக்கு நைட்டு தூக்கம் வராது, ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்குற வரைக்கும். உடனே ராத்திரி தூக்கம் வராமல் உப்பரிகளை உலாத்திண்டு மந்திரிக்கிட்ட புலமின்னு இருக்கான். மந்திரி, நான் என்ன பாவம் பண்ணேன்? நிறைய சொத்து பத்து இருக்குது, ஆனால் ஒரே ஒரு பொன் குழந்தைய கொடுத்தா அதை கல்யாணம் பண்ணலான்னா சன்னியாசியை பண்ணிப்பேன்றான். எந்த சன்னியாசியை முன்ன கல்யாணம் பண்ணிப்பான்னா? அப்போ தான் ராஜாவுடைய கஜானாவில் ஒரு திருட்டு பைய பூந்து இருக்கிற பணத்தெல்லாம் கொள்ளையடித்து மூட்டையை தூக்கிண்டு நைட்டு யாரும் பார்க்க மாட்டான்னு சௌரியரி குதிக்கிறதுக்காக மேலே உப்பரிகையை பிடிச்சி வந்தான். இங்கே யாரோ 2 பேர் உலாத்துறாளேன்னு மாட்டிக்கக்கூடாதுன்னு ஒரு தூண் பின்னாடி ஒளிஞ்சுட்டான் இருட்டில். அப்போ இவன் பேசுகிறத கேட்குறான். அவன் சொல்கிறான், மந்திரி ஒரே பொண்ணு, ஆனால் ஒரு சன்னியாசி கல்யாணம் பண்ணிப்பேன்றா, நான் எங்கே போய் யாரை தேடி கொடுப்பேன்னா. உடனே மந்திரி சொன்னால், கவலைப்படாதீங்க ராஜா, பக்கத்து ஒரு சிவன் மலை இருக்குது, அங்கே நிறைய சன்னியாசி உட்காந்துருக்கா, மலைப்படியெல்லாம் உட்காந்துருக்கா, ஒரு 20-30 பேர் இருக்கா, உங்கள் பொண்ணை கூட்டின்னு போவோம். இந்த அழகை பார்த்த உடனே யாராவது சன்னியாசத்தை விட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பண்ணிப்பார். ஏன்னா அருணகிரிநாதர் அப்படி தானே வந்தார், அது மாதிரி பண்ணுவார், ஆயிடும் அப்படின்னா. உடனே ஆகுமான்னா, எல்லாம் சிவன் செயல், வாங்கோ போகலாங்கண்ணா. இதை திருடன் பின்னாடி கேட்டான், இப்படி ஒரு முட்டாள் ராஜா, இப்படி ஒரு முட்டாள் பொண்ணு, அதுக்கு இப்படி ஒரு முட்டாள்தனமான ஐடியா கொடுக்குற மந்திரி, இப்படி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இதில் போய் நான் இவனுக்கு பயந்து எதுக்கு திருடணும்? அதுக்கு பதிலாக ஒரு சந்நியாச வேஷம் போட்டுட்டு நாளைக்கு காத்தால சிவன் மலையில் போய் உட்காந்துட்டேன்னா, நாளைக்கு அந்த பொண்ணு கேட்கும், ஓகே பண்ணிட்டேன்னா, கல்யாணம் ஆகிடுச்சுன்னா இந்த சொத்தெல்லாம் எனக்கு தானே. இவனுக்கே வயசாகிடுத்து, பல்லு போயிடுத்து, சொல்லு போயிடுத்து, சீக்கிரம் போயிடுவான். அப்புறம் நான் தான் ராஜா. இது எதுக்கடா திருடின்னு போனோன்னு திருடின்னு பண்ணிட்டு அங்கேயே போட்டான் அவன். ஏன்னா இதை விட பெட்டராக கிடைக்கிறது, நம்ம வீட்டு சொத்து இது, நாம எடுத்துன்னு போட பயந்துட்டு அப்படி போட்டுவிட்டான். போட்டு மறுநாள் காத்தால போனான், நன்னா மொட்டை போட்டான், ருத்ராட்ச கொட்டை போட்டான், காவி சட்டை போட்டான், விபூதி பட்டை போட்டான், நேராக சிவன் மலைக்கு போய் உட்காரலான்னு போயிட்டான். போனால் அங்கே ஒரு 32 பேர் உட்காந்துருக்கா, ஒரு படியில் கேப் இல்லை. இவனுக்கு பயமாயிடுச்சு, ஏண்டா யாராவது ஒருத்தர் இதில் முன்னாடி மண்டையை ஆட்டிட்டான்னா, இதை நம்பி நேற்று திருடினதையும் விட்டுட்டு வந்துட்டோமே, இதனடா அது வில்லங்கமாக போயிடுத்தேன்னு போய் கேட்குறான் ஒருத்தங்கிட்ட. சாமி, ஒரு ராஜா ஒரு தன் பொண்ணை கூட்டின்னு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா பண்ணிப்பீங்களான்னா. அட போய் அங்கிட்டு, எனக்கு 2 சம்சாரம், அது படுத்தின பாடு தாங்காமல் தான் நான் சன்னியாசம் போட்டுன்னு இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு விட்டான் அவன்.
இதுவும் நமக்குன்னு எழுதி வச்சிருக்கு போல இருக்குது, எல்லாம் சிவன் செயல். உடனே ஒவ்வொருத்தரையாக கேட்குறா, 33 பேரில் ஒத்தனாவது பார்க்கலாம், வந்தால் பார்க்கலாம், முகத்தை பார்த்தா பார்க்கலாம், அப்போ யோசிக்கலான்னு சொல்லணுமே. எல்லாம் என்ன சொன்னான், ஒரே வார்த்தை, எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், சிவன் இருக்கார் அது போதுன்னுட்டா. எல்லாம் எப்போவுமே சிவனேன்னு இருக்கணும், ஏதாவது நம்மளை ஆபத்து தேடி இருந்தால் சிவனாக இருக்கணும். உடனே அவன் சொன்னான், எல்லாம் சிவன் செயல். அப்போ திருடன் நினச்சான், இந்த ராஜா மட்டும் முட்டாளே, அவன் பொண்ணு மட்டும் முட்டாளே, இந்த ஏற்பாடு பண்ணாமர் மந்திரி அவன் முட்டாளே, நமக்கு முன்னாடி உலகமே முட்டாள் உலகமாக தெரியுது. இத்தனை பேர் சொத்து பத்தோடு ஒரு பொண்ணு வருதுன்னா வேணாம் சிவன் போதுன்னு உட்காந்துருக்கானே, பழைக்க தெரியாதவை அப்படின்னு சொல்லிட்டு இது நமக்குன்னே ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னு போய் உட்காந்துட்டான். ராஜா அது மாதிரி பொண்ணை கூட்டின்னு வந்தார். வந்தவுடனே இவன் கையை தூக்குறான், நான் இங்கே இருக்கேன்னு. ஏன்னா சில சமயம் பிரசாதம் கொடுத்துட்டே வரும்போது நம்மக்கிட்ட போகும்போது அதை எடுத்து கவுத்திட்டு போயிடுவான். அது மாதிரி ஆகிடப்படாதுன்னு இப்படி கை காட்டுறான், நான் இருக்கேன்னு. இவெல்லாம் சொல்கிறான், இப்போ பேசாமரியா வருவான். இவனுக்கு வேறு பயம் என்னென்னா, மேலேருந்து கட்டுன்னு வருவானா கீழேருந்து கட்டுன்னு போவானா. அந்த பொண்ணை பார்த்த உடனே யாராவது ஓகே சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு இவனுக்கு உட்கார முடியல, அப்படியே குதிக்கிறான். ஆனால் ராஜா போய் பொண்ணை கூட்டின்னு போய் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரையாக கேட்டுன்னு வரான். இவன் தான் கடைசியில் உட்காந்துருக்கான், லாஸ்ட்டு சீட்டு தான் கிடச்சிது அவனுக்கு. ஏன்னா இன்றைக்கி தான் வந்திருக்கான் அவன், இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இடம் பிடிச்சிட்டான். எல்லோரும் கேட்குறா, பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு. யாருமே மாட்டேன்ட்டான். உடனே அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான், சிவனே நாளைக்கு முதல் காரியமாக கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அங்கே இருக்கிற நான் அடைஞ்ச செல்வத்தில் உனக்கு கோவிலை நன்னா கட்டிடுறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சின்னு அப்படியே குதிக்கிறான். எல்லோரும் கேட்டுன்னு வந்தோன்னா கடைசியில் ராஜா அவன்கிட்ட வந்து, இவ தான் என் பொண்ணு, நான் இந்த தேசத்து ராஜா, அவ்வளவு செல்வம் எனக்கு இருக்குது, ஆனால் என் பொண்ணு ஒரு சன்னியாசி கல்யாணம் பண்ணி பேன்றாள். உங்கள் உருவத்தை பார்த்தா நெத்தியில் வந்து பட்டை போட்டிருக்கேள், மொட்டை போட்டிருக்கேள், உத்ராட்ச கொட்டை போட்டிருக்கேள், காவி சட்டை போட்டிருக்கீங்க, நீங்கள் தான் சிவ சன்னியாசியை முன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா. எல்லாம் அவனையே பார்க்குறான். திருட்டு பையன் இன்றைக்கி தான் வந்திருக்கான். நெத்தியில் ஏட்ட விபூதி கூட இன்னும் காயலை, அது ஈரம் அப்படியே இருக்குது, வளரவே இல்லை. அதுக்குள்ளே அவங்ககிட்ட போய் ஏமாற போகிறானே ராஜான்னு எல்லாம் இவனை பார்க்குறான், சிவனை பார்க்குறான், எல்லாம் பார்த்தான். ராஜா வந்து கேட்குறான் வெக்கத்தை விட்டு, ஐயா என் முன்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. அவன் சொன்னான் வேண்டாம் அப்படின்னு விட்டான். உடனே ராஜா சொன்னான், நான் தான் சொன்னேனே மந்திரி, எந்த சன்னியாசி என் முன்ன கல்யாணம் பண்ணிப்பான், இதெல்லாம் நான் பண்ண விதி பயன், எந்த ஜென்மத்தில் பாவம் பண்ணேனோ என் பொண்ணு கல்யாணமே போகிறதுலே நான் நிம்மதியாக வாழ போகிறதுலேன்னு தலையை தொங்க போட்டுன்னு பொண்ணை அழிச்சுன்னு போட்டான். இப்போ எல்லா சாமியா பையலும் ஓடி வந்தான். அவனை சூழ்ந்துண்டு, டே திருட்டு பையல, நீ காத்தால் வந்தபோதே தெரியும் நீ ஏதோ திருட்டுத்தனத்தோடு வந்திருக்கேன்னு. இத்தனை நாள் உட்காந்துருக்கேன் எங்ககிட்ட, கல்யாணம் பண்ணிக்கிறியான்லாம் கேட்டபோது தெரியும் நீ இதுக்கு தான் வந்திருக்கேன்னு. ஆனால் இவ்வளவும் பண்ணிவிட்டு கிட்ட வரும்போது வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை உடஞ்ச கையா வந்திருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லாமல் ஏன்டா வேணான்னு சொன்னேன்னா. அவள் சொன்னா, சாமி நான் உண்மையிலே திருடன் தான், எனக்கு இந்த பிளானே அவங்க வீட்டுக்கு திருட போய் தான் தெரியும், அங்கே இருக்கிற பணத்தெல்லாம் கொள்ளையடித்தேன், எடுத்துன்னு போகும்போது தான் இவன் ராத்திரி தூக்கம் இல்லாமல் பேசுகிறத கேட்டேன். சரி நம்ம வீட்டில் நாமளே ஏன் திருடணும், அதை விட ஒரு வேஷத்தை போட்டால் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிடலான்னு தான் இந்த சிவ வேஷத்தை போட்டு வந்து உட்காந்தே. ஏண்டா எல்லாம் பண்ணேன் சரி, அப்புறம் ஏண்டா வேண்டான்னு சொன்னேன்னா. அப்போ சொன்னால், உங்கள் கூடெல்லாம் வந்து உட்காந்தேன் இல்லையா, அப்போது சிவருமான் என் கண்ணை திறந்தார். அப்போ எனக்கு ஒன்று தோணித்து, என்னென்னா நான் நெத்தியில் இட்ட திருநீர் இன்னும் காயலை, நான் குளித்த அந்த சட்டையில் இருக்கிற ஈரம் இன்னும் காயலை, ஆனால் இப்படி ஒரு நொடி நான் சிவவேடம் போட்டதுக்கே ஒரு ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணிக்கிற யோகமும் ஒரு ராஜ்யமே எனக்கு பரிசாவும் சிவன் தருகிறார்னா, நான் உண்மையான சிவனடியாராக இருந்தால் எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு யோசித்தேன். அதுக்கு முன்னாடி இது ஒன்றுமே இல்லைன்னு தோணித்து. இனிமேல் நான் சிவனடியாராகவே இருப்பேனே தவிர இதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன். ஓம் நம சிவாய சிவாய நமவோம், ஓம் நம சிவாய சிவாய நமவோம், ஓம் நம
சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். இப்படி கண்ணப்ப நாயனார் முதல் வருஷம் அவருக்கு பர்த்டே வந்தது. உடனே அவருக்கு சிறுநடை பருவம்னு தலைக்கு புலி நகை சுட்டி முள்ளம்பன்றி முள்ளை எடுத்து அதை அழகாக அரிஞ்சு அதில் புலிப்பல்ல கோத்து வடமாலை மாதிரி சாத்திருக்கார். முழவு முள் அறிந்து கோத்தே நாண்டரும் ஈட்டுத்தாலி, ஒரு அழகான கால் சதங்கை அரைஞான் இப்படியெல்லாம் போட்டு அழகு பார்க்கிறாள் தத்தை. 3 வயசு குழந்தையானா கண்ணப்ப நாயனார் தின்னன். புலி வாய்க்குள்ளே கையை விட்டு அது பல்ல பிடுங்கினான். அவ்வளோ ஒரு வீரம். 5 வயசில் விலங்குகளை எல்லாம் பிடிச்சான். வில் கலை பயிற்சியில் தேர்ந்தான். குறவர்களெல்லாம் சேர்ந்து 16 வயசு வந்தவுடனே அந்த ராஜாவுக்கு வயசாகிடுத்துன்னு அவருக்கு பட்டஞ்சூட்டணும்னு வேடுவர்களுக்கே உரிய அந்த வேட்டையாடக்கூடிய அந்த பட்டத்தை சூட்டி வேடவர் வரிக்கூத்து வேடிச்சு துணங்கை கூத்து தெய்வ மகளிர்கள் ஆட்டுன்னு பண்ணி வேட்டைக்கு போயிட்டு வாடான்னு சொல்லி தம் பையனை கூட 4 பேரை சேர்த்து நீ போய் வெற்றி வாளை சூடி வேட்டைக்கு போயிட்டு வந்தியானா உனக்கு இளவரசி பட்டம் கட்டுறேன்னு அந்த தத்தன் சொன்னான். குன்றவர்கடி கொண்டாட கொடுச்சியர் துணங்கையாட துன்றிய மகிழ்ச்சியோடும் சூர் அடி மகளிராட வென்றவில் விழவினோடும் விருப்புடையிடானாதாம் அன்றிரு மடங்கு செய்கை அழகுரக அமைத்தனர். 16 வயசான சுமங்கலி தேவராட்டின்னு பேர். இந்த வனவேடுவர்கள்லாம் வயசான பழுத்த சுமங்கலி இருந்தால் அவளுக்கு தேவராட்டின்னு பேர். இன்றைக்கி ஆடி மாதம் தொங்க தொங்க தாலியோட 90 வயசுக்கு மேலே ஒரு பாட்டி கையில் வேப்பலம் கொழுத்து எடுத்துன்னு குறக்கூட எடுத்துன்னு வரான்னா, பெரிய சலங்கை காலில் கொலுசு போட்டுட்டு வரான்னா அவள் சாட்சாத் பெரியபாளையத்து அம்மன்னு தெரிஞ்சுக்கணும். பெரியபாளையத்து பவானி அம்மன் தான் அம்மன் கோவில்களில் பழுத்த சுமங்கலி அவள். அந்த பழுத்த சுமங்கலி வாயால் வாழ்த்தினா அந்த குடும்பம் நன்னா இருக்கும். எப்போவுமே பெண்களுக்கே ஒரு பெருமை என்ன அப்படின்னா, அடியேன் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆண்கள் தன்னை மட்டும் பார்த்துப்பான், பெண்கள் தன்னையும் பார்த்துண்டு தன் கணவனையும் பார்த்துண்டு தன் குடும்பத்தையும் பார்த்துண்டு தன் பிள்ளைகளை பார்த்துண்டு தன் பேரப்பிள்ளைகளை பார்த்துண்டு சீரியலும் பார்த்துண்டு எவ்வளோ பொறுப்புகள் அவர்களுக்கு. இதை பெண்களுக்கு பாருங்கள், யாராவது ஒருத்தர் கல்யாணம் ஆகாவது பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க கல்யாணம் ஆன உடனே. இப்போ ஆசீர்வாதம் வாங்கும்போது ஆண்களை வாழ்த்தும் பொழுது அந்த மணமகனை வாழ்த்தும் பொழுது தீர்காயுஷ்மான் பவ அப்படின்னு வாழ்த்துவா. ஆயுஷ்மான் பவன்னா ஆயுள், தீர்க்கம்னா நீண்ட ஆயுள், நீ நல்ல திடாகாத்திரத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படின்னு ஆண்களுக்கு மணமகனுக்கு வாழ்த்து. ஆனால் பெண்களை வாழ்த்தும்போது அவன் நமஸ்காரம் பண்ணால் தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னு வாழ்த்துவாங்க. அது என்னங்க இவருக்கு மட்டும் தீர்காயுஷ்மான் பவா, அவருக்கு தீர்க்க சுமங்கலி பவான்னா அவள் தான் வாழணும்னு நினைக்கிறத விட தன் கணவன் வாழணும்னு விரதம் இருக்கிற பெண்கள் தான் அதிகம். அதனால் பூவோட பொட்டோடு நான் இருக்கணும்னா என் கணவன் நன்னா இருக்கணும் அப்படின்னு அந்த கணவன் நன்னா இருக்கணும் நிறைய விரதங்கள் இருக்கிற பெண்களால் தான் நம்முடைய பாரத தேசம் இன்றைக்கி உயர்ந்து இருக்குது அப்படின்னா அவருடைய தியாகம்தான். அப்படிப்பட்ட அந்த பெண்கள் வயதில் மூத்தோர் பழுத்த சுமங்கலிகள் ஆசி கொடுத்தா அது அப்படியே பலிக்குங்க. இவங்க வனவேடர்கள்லாம் தேவராட்டின்னு பேர் அவங்களுக்கு, வயசான பாட்டிமா. நீங்கள் பாருங்கள், காரணீஸ்வரர் கோவிலில் எந்த நிகழ்ச்சி வந்தாலும் பிரசாதம் கொடுப்பாங்க. இப்போ என்னமா அசத்தாக இருந்தால் அதை வாங்கி சுண்டல் ஒரு தொன்னையில் கொடுத்தா அதை ஒன்று விடாத உரித்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த தோல்லையும் வைட்டமின் சி இருக்குதுன்னு யாரும் பார்க்கலன்னா சுருட்டி வாயில் போட்டு அந்த தொன்னையும் நாளைக்கு யூஸாக மடித்து ஜோபிலில் போட்டுண்டு இருக்கிற எண்ணெயெல்லாம் சோத்தில் நைஸாக யாரும் பார்க்கலன்னு தடை விட்டு போயிட்டே இருப்பேன். என்னை போல் இருக்கிற அசத்தை சொல்கிறேன். ஆனால் வயசான பாட்டிமா நின்று வாங்கினா
அதை புடவை தலைப்பில் நன்னா போட்டு மூட்டை கட்டி எடுத்துன்னு போவா. எதுக்குன்னா வீட்டில் பேர பிள்ளைங்க இருக்கும், அதுங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும் பாட்டி என்ன எடுத்துன்னு வந்தான்னு அப்படின்னு எடுத்துன்னு போய் கிடைக்கிறது ஒரு 10 சுண்டல். அங்கே 4 குழந்தை இருக்கும், எல்லாத்துக்கும் எண்ணி எண்ணி 4 நாள் கொடுத்துட்டு கடைசியில் ஒரு தேங்காய் பத்தை ஒட்டின்னு இருக்கோம், அதை சாப்பிட்டு நன்னா இருக்குடா சுண்டல்வான். தனக்கு சாப்பிட தெரியாது. அதுதான் பெண்களுக்கு இருக்கிற உயர்ந்த குணம், உத்தம குணம். அப்படி தேவராட்டியை கூப்பிட்டு நல்ல வாழ்த்து சொல்லி தின்னனை வேட்டைக்கு அனுப்புகிறாள். நல்ல சகுனங்கள்லாம் தோன்றது. எப்போவுமே ஒரு நல்ல காரியம் நீங்கள் செய்கிறீங்கன்னா அப்போ நல்ல சகுனங்கள் கேட்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணு கல்யாணம் ஆலேன்னு காரணீஸ்வர பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போகணும், வேண்டின்னு போகணும். ஜாதகத்தை இப்போ தான் எடுக்கிறேன், கல்யாணம் ஆகணும். சில பேர் ஜாதகத்தை எடுத்தால் ஒன்று ஜோசியர்கிட்ட போவா, இல்லைன்னா சுவாமிகிட்ட வருவா. ஒருத்தர் பொண்ணு கல்யாணம் பண்ணணும்ட்டு குருபலன் வந்துச்சா தெரிஞ்சுக்கணும், ஜோசியர்கிட்ட போனார். போய் ஜாதகத்தை கொடுத்து, ஐயா இதை பார்த்து பொண்ணு கல்யாணம் பண்ணலான் இருக்கே, குருபலன் வந்துச்சா சொல்லணும். அவர் ராசி அம்சம் கட்டெல்லாம் போட்டு பார்த்துட்டு 5வது வீட்டிலேருந்து குரு பார்க்குறார், சீக்கிரம் கல்யாணம் ஆகணும். பொண்ணு சொல்லித்து 5வது வீட்டிலேருந்து பார்க்குற பையன் குரு இல்லை, அவன் பேர் ரகுனுத்து. உடனே அப்படின்னா இன்னும் சீக்கிரமே கல்யாணம் ஆகிடணும். அது மாதிரி மனசில் ஒரு கவலையோடு கோவிலுக்கு வரும்போது அப்படி 2 பேர் பேசிகிட்டே நடந்து போவா, பிரதட்சணம் பண்ணிட்டு திருவலம். அவர் சொல்லுவார், கவலைப்படாத போங்க, அந்த வேலை முடிஞ்சிடும், நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு பேர் சகுன பிரஸ்னம்னு பேர். நாம் ஏதோ ஒன்று நினச்சி கவலையோடு கோவிலுக்கு உள்ளே நுழையும் போது அதெல்லாம் ஆகிடும், நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாதீங்கன்னா ஈசன் உத்தரவு கொடுத்தா மாதிரி அது. அது மாதிரி சுவாமியை பார்த்து மனசுக்குள்ளே நினச்சிண்டு பையனுக்கு ஷீட்டு வேணுமே, காலேஜில் ஷீட்டு போட்டிருக்கேன் கிடைக்கணும் போது இந்த விளக்கு அப்படி சுடர் விட்டு அப்படி எரியும், அது உத்தரவுன்னு பேர். இல்லைன்னா சுவாமி மேலேருந்து தபால் ஒரு வில்வ தலமோ இல்லை பூவோ அப்படி சரிஞ்சு விழும், அதுக்கு பேர் சகுன பிரச்சனைன்னு பேர். இதுக்கு பேர் சகுனம். சகுனத்தில் சுவாமி நமக்கு உத்தரவு கொடுக்குறான்னு பேர். இது புரிஞ்சின வாழ் தான் தெரியும். அதனால தான் அவருக்கு பேர் காரணீஸ்வரன் பேர். நாமெல்லாம் காரியத்தை வேண்டி வந்தால் அது காரணகர்த்தா அவர் தான். பக்கத்தில் சொர்ணாம்பிகை, நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாது போகும், அவளுக்கு இனிமேல் கட்டம் வராது பார்த்துக்கிறேன். ஒரு தூரம் இந்த வாசப்படி கடந்து உள்ளே வந்துட்டான்னா இனிமேல் கடன் உடன்னு அவள் யார்கிட்டையுமே நிற்க வேண்டாம். இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் இழிவுபட்டு செல்லாமை நினைகுபிரேல் நித்தம் நீடு தபம் கல்லாமை கற்ற கயவர்தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திருவுடையாள் பதம் சேர்மின்களே. திருவுடையாள்னா தனலக்ஷ்மி, சொர்ணாம்பிகை. அபிராபட்டர் பாடுறார், இல்லேன்னு நீங்கள் சொல்லாமல் இருக்கணும்னா சொர்ணாம்பிகை போய் செய்வீங்கோ. ஒரு தினம் போய் அவளை பார்த்துட்டேன்னா இல்லைன்ற வார்த்தையே வராது, என்கிட்ட எதுதான் இல்லை அப்படி தான் சொல்வீங்க நீங்கள் அப்படின்னா. அது மாதிரி நல்ல சகுனங்கள் என்பது நல்லாரை காண்பது நன்றே, நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பது நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பது நன்றே, நல்லாரோடு இணங்கி இருத்தலும் நன்றேன்னு இந்த மாதிரி அடியாரோடு சேர்ந்து இருந்துட்டால் உங்களுக்கு எப்போ நல்லதே நடக்குங்க. ஆனால் அதை விட்டுட்டு தனியாக உட்காந்துட்டு அப்படியே மலங்க சாயந்தர வேலையில் விளக்கேற்றுற நேரத்தில் விளக்கை அணைச்சி போட்டுட்டு, நான் எப்போது வெளியூர் போனேன்னா அங்கே என்னென்ன ஸ்பெஷலாக இருக்கோ சொற்பொழிவுக்கு போனேன்னா அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். அது மாதிரி ஒரு தடவை என்ன பண்ணேன், மணப்பாறையில் சொற்பொழிவு போயிருந்தேன். அங்கே முறுக்கு நன்னா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கார அம்மாட்ட கொடுத்தேன். எங்கள் அம்மாவும் என் மனைவியும் சொற்பொழிவு முடிச்சுட்டு போகிறேன், விளக்கெல்லாம் அணைச்சிட்டு டிவியை பார்த்துட்டு அப்படியே எங்கள் அம்மா அழறா, என் ஒய்ஃப் கண்ணை துடைக்கிறான், என் ஒய்ஃப் அழறா, எங்கள் அம்மா துடைக்கிறான். என்னடா ஆச்சுன்னு பார்த்தா டிவியில் ஏதோ அழுதுன்ட்டுருக்கு, அதை பார்த்து அழறான். அழுதுண்டே சொன்னால் எங்கெங்கே முறுக்கு வாங்கிட்டு வந்தீங்க, ஒரே கசக்கிறதுனா. நான் சொன்னேன், ஏம்மா மணப்பாறையில் பார்த்து சாப்பிட்டு பார்த்து தானே வாங்கிட்டு வந்தேன், நல்லா தானே இருந்ததுன்னா. இல்லை ஒரே கசக்கிறது, நீங்கள் வேணால் சாப்பிட்டு பாருங்கன்னு கொடுத்தா. அப்போ தான் லைட்டை போட்டு பார்க்குறேன், கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த பக்கம் கொசுவத்தி சுருள் ஏற்றி வச்சுருக்கு, அந்த பக்கம் மணப்பாறை முறுக்கு இருக்குது. இது டிவியை பார்த்துட்டே விளக்கு வேறு வெளிச்சம் இல்லையா, கொசுவத்தி சுருளை மடித்து உடைச்சி வாயில் போட்டுட்டு கசக்கிறதேன்னா நாம் என்ன பண்ணுறோமோ அதுதான் நடக்கும். எத்பாவம் தத்பவதின்றது வேதம். நல்ல சாயரட்ச வேளையில் இப்படி அடியார் கூட்டத்தில் உட்காந்துன்னு ஓம் நம சிவாய சிவாய நமவோம்
ஓம் நம சிவாய சிவாய நமவோ. ஓம் நம சிவாய சிவாய நமவோம். அப்படி விளக்கு வச்ச நேரத்தில் உட்காந்துட்டு கூப்பிட்டு வழிபாடு பண்ணால் சுவாமி கூப்பிட்டு பணம் கொடுப்பான். அதை விட்டு இருக்கிற லைட்டெல்லாம் அணைச்சிட்டு உட்காந்து சாட்டா வாழ்க்கையே கச்சந்துதாக்க போகும். அதுதான் அருணகிரியார் பாடுறா, இடுதலை சற்றும் கருதேனை போதமில்லேனை அன்பால் கெடுதல் இல்லாத தொண்டருடு குட்டியவா கிரௌஞ்சவப்பை அடுதலை சாதித்த வேலோனி பிறவியட விடுதலை பட்டது விட்டது பாச வினை விலங்கேனர். இடுதலை சற்றும் கருதேனை. ஒருத்தனுக்கு 10 பைசா கொடுத்து நான் யோசிச்சதே இல்லை. ஒரு அம்மா என்ன பண்ணிச்சு, வயசான பாட்டிமா, பிரதோஷ காலத்தில் சிவனை பார்க்க வந்தது. அன்றைக்கி ஒரு நாள் தான் வந்தது அந்த பாட்டி. அங்கே எல்லாருக்கும் நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வாழைப்பழம் கொடுத்தா. இது என்ன பண்ண, இந்த பாட்டிமா கோயில் வாசலில் அப்படி தாண்டும் போது அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு பழத்தோலை தூக்கி ஓரமாக போட்டுது. அதை ஒரு கண்ணுக்குட்டி சாப்பிட்டுது. உடனே இவள் முடிஞ்ச உடனே யமபட்டணத்துக்கு அந்த யம கிங்கரால் கூட்டின்னு போகிறாள். இப்போ யமன் கேட்குறார், நம்ம பாப கணக்கு தான கணக்கு தர்ம கணக்கெல்லாம் படினான். அவன் பெரிய பூத கண்ணாடி வச்சுட்டு பெரிய லஜ்ஜரை பரட்டி பரட்டி பார்க்குறான். இந்த அம்மா ஒருத்தருக்கு 10 பைசா தானம் பண்ணதில்லை, கஞ்ச கருமி, எதுவுமே செஞ்சதில்லைன்னா. ஆனால் ஒரே ஒரு நல்லது பண்ணியிருக்கானா. அப்படியா, என்னதுன்னா, உயிர் போகிறதுக்கு நாள் சிவன் கோயிலுக்கு போய் ஒரு மாட்டுக்கு பழத்தோலை தானமாக கொடுத்துருக்கானா. இவன் தானமாக கொடுத்தா சாட்டுட்டு தூக்கி ஓரம் போட்டால் அது ஒரு கண்ணுக்குட்டி சாட்டுது கொடுத்தானா. அப்படின்னா யமன் சொன்னா, ஐயோ சிவன் சொத்து குலநாசம், சிவன் வழிபட்டு பிரதோஷத்தில் ஒரு வாழைப்பழ தோலையாவது ஒரு கண்ணுக்குட்டி கொடுத்தாலே, அதனால் அந்த அம்மா கூப்பிடுன்னா. உடனே அந்த பாட்டி போய் நின்ன உடனே, இவளை கொண்டு போய் அவள் வீட்டிலேயே விட்டுருங்கோ. விட்ட உடனே அந்த வாழைப்பழ தோல் இருக்கு பாருங்க, அதை எடுத்துன்னு வாங்கோன்னா. அது அங்கே வந்துடுது. நாம் செய்கிறதெல்லாம் அங்கே மேலே கணக்கில் போய்டும், ஏறிடும். அது உடனே கொண்டு வந்த உடனே, அம்மா இந்த வாழைப்பழ தோலை பிடிச்சிட்டு நீ சிவலோகம் போகலாம் அப்படின்னு விட்டார். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு நாள் வாழ்க்கையில் ஒரு பிரதோஷத்துக்கு வந்து சுவாமியை பார்த்து அங்கே இருக்கிற பிரசாதத்தையும் சாப்பிட்டுட்டு வெறும் பழத்தோலை தூக்கி போட அதை எதேச்சியாக ஒரு கண்ணுக்குட்டி சாப்பிட்டதுக்கே அந்த தோலை பிடிச்சி சிவலோகம் போகலான்னா, நீங்களாம் தினம் காரணீஸ்வர பெருமானை வணங்கினா என்னெல்லாம் கிடைக்க யோசிச்சு பாருங்கோ. போகலான்னா உடனே பிடிச்ச உடனே இவ சும்மா இருக்கலாமோ இல்லையோ, உடனே தம் பிள்ளைகள்லாம் எழுப்பினாள். டே நான் சிவலோகம் போகிறேன், சிவலோகம் போகிறேன், சிவலோகம் போகிறேன்னா. எப்படி மாறினான், நான் கதையெல்லாம் சொன்னேன். அது மாதிரி பழத்தோலை போட்டே கண்ணுக்குட்டி சாட்டுது, யமபட்டினம் போனேன், அங்கே இதை பிடிச்சின்னு வாடினான். உடனே இந்த பாட்டி ஏதோ கனவு கண்டிருக்கோன்ட்டு, அம்மா எங்கேயாவது மேலே கீழே போய் உளுந்து வைக்க போகிறேன்னு அந்த தோல் மேலே போகிறத பிடிச்சின்னு ஏறுறா அப்படின்னு காலை பிடிச்சி இழுகிறான். எப்போவுமே பட்டி தொடரும் இருவினை பாவ புண்ணியமேனா. நம்ம போகும்போது நம்ம செஞ்ச பாவம் நம்ம பிடிச்சி கீழே இழுக்கும், அப்படியே போகக்கூடாத அப்படி இழுக்கிறது. பசங்களாம் இழுக்கிறான், அம்மா என்னை விட்டு போயிடாதேன்னா. டே எங்கடா போகிறேன், சிவலோகம் தானே போகிறேன், நீ வேணா வாடா. பிடிச்சுண்டா அப்படி போயின்னு இருக்கு. வரிசையாக சங்கிலி தொடர மாதிரி ஒரு 10 பேர் தொங்கின்னு இருக்கான். பிள்ளை, பேரன், அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி. உடனே கீழே இருக்கிற பேரப்பிள்ளை கேட்டான், பாட்டி அந்த தோலை கண்ணுக்குட்டி போடணுன்னு எப்படி உனக்கு தோணித்து, உனக்கு எப்பேற்பட்ட மனசுன்னா. அவள் சொன்னால் எனக்கு பெரிய மனசுடான்னா. அவ்வளோதான், தோல் மேலே போயிடுத்து மொத்த பேர் கீழே விழுந்தான். எப்போவுமே ஒன்று செஞ்சால் அதை சொல்லி காட்டக்கூடாதுங்க. இவன் என்ன பண்ணா, இவளே போடலை, அதுவாக திணித்து அதுக்கு அவன் போட்டான் ஒரு புண்ணிய கணக்கு மேலே வாடினா. அதை பெருமை அடிச்சுக்கிறதுக்காக பிடிச்சிருந்த அந்த தோலையும் அதுக்கு பெரிய மனசு வேணும்னு கையை விட்டா பாருங்க, தோல் மேலே போயிடுது. இவா அப்படியே கீழே தொப்புன்னு விழுந்தா. அதுதான் அருணகிரியா சொல்கிறா, இடுதலை சற்றும் கருதேனை போதமில்லேனை அன்பால் கெடுதல் இல்லாத தொண்டரோடு கூட்டியவா. சொந்த பந்தங்கள்லாம் கூட்டினா அவன் உயிர் போகிற நேரத்தில் உசுப்பி கேட்பான், பேங்க்கு லாக்கர் சாவி எங்கே வச்சுருக்கேன் சொல்லிட்டு போ, உன்னுடைய ஸ்மரணை போகிறதுக்கு முன்னாடி சொல்லுன்றான். உலுக்கி கேட்குறான். சிவா சொல்லுன்னு சொல்லலே,
லாக்கர் தாவி எங்கே வச்சேன்றான், அந்த எஸ்டேட்டை யார் பேரில் எழுதினேன்றான். இதெல்லாம் வந்து உலுக்கி கேட்குறா. இதை நான் சொல்லலை, பட்டினத்தாரே சொல்கிறார். ஊரார் சுடுமுன்னே உற்றார் அழுமுன்னே பாலுன் கடைவாய் படுமுன்னே குற்றாலத்தானையே கூறு. கடைசி நேரத்தில் சொல்ல வராது, இப்பயே சொல்லு. ஓம் நம சிவாய சிவாய நமவோம், ஓம் நம சிவாய சிவாய நமவோம், ஓம் நம சிவாய சிவாய நமவோம். இப்படி எல்லாமே சிவன் செயல்க. அந்த சிவன் செயலால் இந்த கண்ணப்பன் ஆவதற்காக இந்த தின்னன் என்கிறவன் அப்படி வேட்டையாட புறப்படுகிறான். அங்கே சிவன் என்ன செய்ய போகிறான் என்பதை தொடர்ந்து நாளைய தினம், இன்றைக்கு நேரம் இல்லாதனாலே நாம் தொடர்ந்து அனுபவிப்போம். வாய்ப்பு இருப்பவர்கள் 3 நாட்கள் அடியேன் எல்லாம் சிவன் செயல் என்கிற தலைப்பிலே இங்கே இந்த மார்கழி உற்சவத்திலே பேச இருக்கிறேன். என்னுடைய வாய்ஸை நீங்கள் தொலைக்காட்சிகளில் கேட்டிருக்கலாம். டிடி தமிழ் தொலைக்காட்சியில் சமீபத்தில் அண்ணாமலையார் தீபத்துக்கு நேரடி வர்ணனை வழங்கினேன். 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட அன்பர்கள் பார்த்து என்னை பல பேர் தொலைபேசியில் அழைத்து பாராட்டினார்கள். எல்லாம் சிவன் செயல். 40 வருடங்களாக நம்முடைய மதிப்புக்குரிய நாகராஜன் ஐயா அவர்கள் எனக்கு இந்த சொற்பொழி நிகழ்ச்சிகளை கொடுத்துட்டுருக்கார். இந்த ஆலயத்தில் பல நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கேன். அப்படி இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை 3 நாட்கள் சந்தித்து காரணீஸ்வர பெருமான் திருவருளாலே எல்லாம் சிவன் செயல் என்று கூடியிருந்து அனுபவிக்க இருக்கிறோம். வாய்ப்புள்ளவர்கள் தொடர்ந்து 2 நாட்கள் வந்திருந்து நேரத்தே வந்திருந்து சிவனருளுக்கு பாத்திரலாகும்படியாக உங்களை பிரார்த்தித்து சிவன்கடலை சிந்தித்து நிறைவு செய்வோம். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மதமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. நம்முடைய ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் வீரமணி தாசன் அவரோட நிறைய நிகழ்ச்சியெல்லாம் கலந்துருப்பாங்க. அவருக்கு பாட்டு எழுதி கொடுத்துருப்பாங்க. இந்த அமைப்பு ஆரம்பித்துக்கு முன்னாடி ஆரம்பித்த பிறகும் இங்கே தேவார திருத்தலங்கள் தலைப்பில் வார வாரம் நிகழ்ச்சி நடைபெற்று வந்த அப்பொழுது திங்கள் செவ்வாய் 4 நாட்கள் நடக்கும். அந்த தேவார திருத்தலம் தலைப்பிலே இங்கே உரையாற்றி வந்தாருங்க நம்ம ஸ்ரீதரன் ஐயா அவர்கள். நிறைய நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொண்டு தன்னுடைய சொல் அன்பியெல்லாம் அவங்க ஆற்றிருக்காங்க. அந்த வகையிலே இன்றையிலிருந்து 3 நாட்கள் அவருடைய நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகிறது. என்கிற அளவிலே இன்றைய நிகழ்ச்சியினுடைய உபயதாரர்கள் மரியாதைக்குரிய கைலை ஞானப்பிரகாசம் மற்றும் கைலை திட்டம் நினைத்து கொண்டு மீண்டும் நாளை மாலை ஆலை சந்திப்பு நிகழ்ச்சி நிறைவு செய்யப்படுகிறது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய திருக்கோயிலில் உழவாரப்பணி அமைத்திருக்கின்றோம். முடிந்த அன்பில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா, எல்லோரும் பயன்பெறுவதற்காக தான் நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி பண்ணுறோம். இங்கே நம்ம பாருங்கள், ஒரு 50 பேர் 60 பேர் தான் உட்காந்து நிகழ்ச்சியை கேட்குறோம். அது எதனால் எனக்கு தெரியல, எனக்கு புரியல. நானும் ரொம்ப சிரமப்பட்டு நிகழ்ச்சி அமைச்சு எல்லோரும் கேட்கட்டும். என்னுடைய பெரிய ஆசைனா இந்த ஒரு மண்டபமே உட்காந்து எல்லோரும் கேட்டால் நல்லா இருக்கணுன்ற ஒரு ஆசை. ஆனால் அந்த ஆசை நம்ம பகுதி மக்களை யாரும் செய்யும்போது கேட்குறதில்ல. உண்மையில் ஆன்மீகத்துக்கு உள்ள இடம் தான் சைதாப்பேட்டை. மறைமலை அடியார் இருந்தாங்க, அவங்க தேம்படி அறையெல்லாம் இருந்தாங்க.
பெரிய ஜாம்பாலம் பெரிய பெரிய அறிஞர்லாம் இந்த இடம் இது. ஆனால் என்ன காரணமோ தெரியல, இது வந்து யாரும் அனுப்பிக்க வாய்ப்பு அங்கே கிடைக்கல அவங்களுக்கு. ஒரு பெரிய வருத்தம் தான். அந்த நிகழ்ச்சி நிறைய செய்யப்படுகிறது. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.